Word of God under the central theme wisdom in war. யுத்தத்தில் ஞானம் என்கிறதான தலைப்பின் கீழ் இந்த நாட்களிலே நாம் வேதத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். This is not about some external missions these days. இந்த நாட்களிலே யுத்தங்கள் உலக நாடுகளுக்கிடையே நடைபெற்று கொண்டிருக்கிறதான எழுத்தின்படியான யுத்தங்களை குறித்த விஷயம் அல்ல இது. We are studying the word of God, fight our personal battles, the battles of life carefully and wisely. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற யுத்தங்கள், அதாவது நம்முடைய தனிப்பட்ட யுத்தங்களை ஞானமாகவும் கவனமாகவும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளும்படியாக நாம் இந்த யுத்தத்தில் ஞானம் என்ற தலைப்பை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். For our key verse, let's read from Proverbs chapter 24 and verse 6. நம்முடைய தலைப்பு வசனமாக நீதிமொழிகள் 24:6 வாசிப்போம். நல்யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். For by wise counsel thou shalt make thy war, and in multitude of counselors there is safety. In street fights there are no rules. தெரு சண்டையிலே எந்த விதிமுறைகளும் கிடையாது. There is just blatant violence. வெறுமனே எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாமல் வன்முறை செயல்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள். But war is not like that. ஆனால் ஒரு போர் என்று சொல்லும்போது அது அப்படி அல்ல. In war there is planning, there is strategy. யுத்தத்திலே திட்டமிடுதல் இருக்கிறது, போர் தந்திரங்கள் கையாளப்படுகிறது. There are international rules to follow. சர்வதேசிய அளவிலும் கூட சில விதிமுறைகளை பின்பற்றி தான் உலக நாடுகள் யுத்தம் பண்ணுகிறது. This verse says that we should face our personal trials not like street fights but like war. இந்த வசனம் நமக்கு சொல்ல வருகிறது என்னவென்றால், நம்முடைய தனிப்பட்ட சோதனைகளை நம்ம ஒரு தெரு சண்டையை போட எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாமல் அப்படி சடுதியாக ஏனோதானோ என்று செய்யாமல், ஒரு போர் எப்படி செய்யப்படுகிறதோ அப்படி திட்டமிடுதலோடு செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. Every problem, every difficulty that each one of us encounters is either God sent or God permitted. நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சோதனைகள், கஷ்டங்கள், யுத்தங்கள் இவைகள் அனைத்துமே ஒன்று தேவனால் அனுமதிக்கப்படுகிறது அல்லது தேவனால் அனுப்பப்படுகிறது. For God's children there are no accidents, there are only incidents. தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்தளவில் தற்செயலாக விபத்து போல நடக்கிற எதுவுமே கிடையாது, எல்லாமே திட்டமிடப்பட்ட சம்பவங்களாக இருக்கிறது. So when God permits these seemingly bad events in our life, they are for a good purpose. பார்வைக்கு தீமை போல தோன்றுகிற இப்படிப்பட்ட பிரச்சனைகளை, சம்பவங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது அவைகள் ஒரு நல்ல நோக்கத்தோடு அனுமதிக்கப்படுகிறது. As we saw yesterday, we are not called to go to just some corner in heaven. We are called to go to the highest heaven, the heaven of the overcomers. நாம் நேற்றைக்கு கவனித்தது போல பரலோகத்தில் ஏதோ ஒரு மூலைக்கு செல்லும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. பரலோகத்தின் மிக உன்னதமான இடத்துக்கு, ஜெயாலிகள் போகிறதான அந்த இடத்துக்கு போகும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள். Not just somewhere in heaven, but to sit with him on his throne. பரலோகத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு அல்ல, அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்காரும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Which means we have to face our trials not in just some old way looking for deliverance, but we have to face it in God's way and overcome like Jesus overcame. அதாவது நம்முடைய யுத்தங்கள் அல்லது பிரச்சனைகள், சோதனைகளை நம்முடைய சொந்த வழியிலே ஏனோதானோ என்று எப்படியோ சந்திப்பது அல்ல, தேவனுடைய வழியில் தேவனுடைய நேரத்துக்காக காத்திருந்து நாம் அந்த யுத்தங்களை செய்து ஜெயாலிகளாக மாற்றப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. When we look at our beginnings, நம்முடைய துவக்கத்தை நாம் பார்க்கும்போது all of us were born in a dunghill. நாம் எல்லாருமே ஒரு குப்பையில் பிறந்தவர்கள். That's what 1 Samuel 2nd chapter verse 8 says. அதைதான் முதலாம் சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. This whole world is a dunghill when we compare this world to heaven. இந்த உலகத்தை பரலோகத்தோடு நாம் ஒப்பிட்டால் இந்த முழு உலகமுமே ஒரு குப்பை மேடாக இருக்கிறது. When you look at some developed countries and look at the cities there, how they have become smart cities, and the night of the city is flooded and beautified with artificial lights. With all our endeavors to make this place beautiful, it's all still a dunghill. நீங்கள் வளர்ச்சியடைந்த உலக நாடுகளில் இருக்கிறதான ஸ்மார்ட் சிட்டிஸ் என்று அழைக்கப்படுகிற அதிநவீன பட்டணங்களை நீங்கள் பார்த்தால் அங்கே அவர்களுடைய இரவு வாழ்க்கை மிகவும் ஒளியூட்டப்பட்டதாக, செயற்கையான அலங்கார விளக்குகளால் தெருக்களும் கடைகளும் அப்படி நிரம்பி வழிந்து இந்த இடத்தை எவ்வளவு மெருகேற்ற அழகாக்க அவர்கள் முற்பட்டாலும் இந்த உலகம் ஒரு குப்பை மேடாகவே இருக்கிறது. Compared to the glory of heaven, the beauty of heaven,
all that human beings will try to make this world beautiful, it will still remain a dunghill. பரலோகத்தின் மகிமையோடு பரலோகத்தின் அழகோடு ஒப்பிடும்போது இந்த உலகத்தில் இருக்கிறதான பட்டணங்களை எவ்வளவுதான் அழகாக்க மெருகேற்ற மனிதர்கள் முற்பட்டாலும் அது இன்னமும் குப்பை மேடாகத்தான் இருக்கும். That verse in 1 Samuel 2:8 says, we were beggars in that dunghill. முதலாம் சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த குப்பை மேட்டில் நாம் பிச்சைக்காரர்களாக இருந்தோம். That is how it is in English. ஆங்கில வேதாகமும் அப்படிதான் சொல்லுகிறது. So compared to the riches of heaven and compared to the status that saints get in heaven, our status on this earth is a beggar. பரலோகத்தின் ஐஸ்வரியங்களோடு ஒப்பிடும்போது, பரலோகத்தில் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிறதான ஸ்தானத்தோடு ஒப்பிடும்போது, இந்த உலகத்தில் இந்த குப்பை மேட்டில் இருக்கிற நம்முடைய ஸ்தானம் அது ஒரு எளியவர்களுடைய ஸ்தானம் அல்லது பிச்சைக்காரர்களுடைய ஸ்தானம். Read that verse please. வாசிப்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். He raiseth up the poor out of the dust, and lifteth up the beggar from the dunghill, to set them among princes, and to make them inherit the throne of glory. For the pillars of the earth are the Lord's, and he hath set the world upon them. God has opened our eyes to see that all that we achieve in this world, we don't come out of our beggarly status, and all that we see in this world is just a dunghill. தேவன் இந்த ஒரு காரியத்தை காணும்படியாக நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் நாம் என்னதான் சாதித்தாலும் அது நாம் நம்முடைய பிச்சைக்காரத்தனமான அந்த ஸ்தானத்திலிருந்து வெளியே வர நமக்கு உதவி செய்வதும் இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு என்னதான் மேன்மைகள் மகிமைகள் இருந்தாலும் அது எல்லாம் ஒரு குப்பை மேடாகவே இருக்கிறது. இதை காணும்படி நம்முடைய மனக்கண்களை Our eyes to see that there is something far better, far more glorious than this earth, and we have been brought out of our beggarly status and out of our dunghills to inherit that heavenly glory. இந்த உலகத்தை அல்லது இந்த பூமியை காட்டிலும் மகிமையான மேன்மையான ஒரு இடம் இருக்கிறது என்பதை காணும்படியாக கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். அதன் மூலமாக நம்முடைய பிச்சைக்காரத்தனமான அந்த இடத்திலிருந்தும் நாம் இருந்த குப்பை மேட்டிலிருந்தும் நாம் தூக்கி எடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். And on our way in this journey from the dunghill to glory, God has set us amongst princes. குப்பை மேட்டிலிருந்து மகிமையை நோக்கி நாம் செய்கிற இந்த பிரயாணத்தில் தேவன் நம்மை பிரபுக்களோடு Princes. இந்த பிரபுக்கள் யார்? In one sense, they are those who are learning to fight their personal battles well. ஒரு அர்த்தத்தில் இந்த பிரபுக்கள் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட சொந்த யுத்தங்களை நல்ல முறையில் செய்ய படிக்கிறவர்கள் என்று நாம் வியாக்கியானம் செய்யலாம். In other words, these princes are the ones who have been taken out of the dunghill, and they are now being trained to inherit the throne. பிச்சைக்காரர்கள் இந்த பிரபுக்கள் என்று சொல்லும்போது அந்த குப்பையிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், அந்த பிச்சை தூக்கி எடுக்கப்பட்டவர்கள் இப்பொழுது மகிமையின் சிங்காசனத்தை அடையும்படியாக அவர்களுக்கு ஆண்டவர் பயிற்சி கொடுத்து வருகிறார். That throne that God has kept us for us is not just some kind of a seat so that we'll sit on it cross-legged and enjoy eternity. தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான சிங்காசனம் என்று சொல்லும்போது நாம் ஏதோ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு நித்திய முழுவதையும் அனுபவிக்கிற ஒரு எழுத்தின்படியான ஆசனம் அல்ல. It's a government, it's a kingdom, and we are going to be the rulers. அந்த சிங்காசனம் என்று சொல்லும்போது அது ஒரு அரசாங்கமா இருக்கிறது. பரலோகத்தில் ஆட்சி செய்கிற ஒரு கூட்டமா இருக்க போகிறது. நாம் நித்தியத்தில் அரசாள போகிறோம். So God take advantage of the God sent and the God permitted difficulties of life that we go through, use it to our advantage to become better and to be qualified to become rulers. அனுப்பப்படுகிற அல்லது தேவனால் அனுமதிக்கப்படுகிற பிரச்சனைகளை, சோதனைகளை, பிரதிகூலமான சந்தர்ப்பங்களை சாதகமாக்கி கொண்டு அதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு ஜெயாளிகளாக மாறும்படியாக, மேம்பட்ட மனிதர்களாக மாறும்படியாக, சிங்காசனத்தை சுதந்தரிக்க தகுதியுள்ளவர்களாக நாம் மாறும்படியாக அந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். As we saw yesterday, God wants us to use our difficulties to grow. நாம் நேற்றைக்கு பார்த்தது போல நாம் வளரும்படியாக நம்முடைய பிரதிகூலமான கஷ்டமான சூழ்நிலைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். But unfortunately, we have been born into a fallen race, and we have something, all of us, each one of us has something called the nature of sin in us. ஆனால் துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் எல்லாரும் விழுந்து போன மனித இனத்தில் பிறந்தவர்கள். நாம் எல்லாருக்குள்ளேயுமே ஜென்ம சுபாவம், பாவ சுபாவம் என்ற ஒன்று இருக்கிறது.
It comes under many names, this nature of sin. இந்த ஜென்ம பாவம் என்று சொல்லும்போது பல பெயர்களில் அது அறியப்படுகிறது. But one name I would like to give this nature of sin. It's called the first wrong impulse. ஆனால் இந்த ஜென்ம பாவத்துக்கு நான் கொடுக்க விரும்புகிறதான ஒரு பெயர் முதலில் எழும்புகிற தவறான உந்துதல். What do we mean by that? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? That's a subject by itself, but in this context I would just explain it in one line. அதை ஒரு தனி வேத பாடமாக கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த யுத்தத்தில் ஞானம் என்ற விஷயத்தின் கீழ் முதலில் எழும்புகிற தவறான உந்துதல் என்ற அந்த காரியத்தை ஒரே வரியில் நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். God is teaching us how to fight life's battles. தேவன் வாழ்க்கையின் யுத்தங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். After listening to all these studies, இதையெல்லாம் கேட்ட பிற்பாடு when you go out and face a difficulty, நீங்கள் வெளியே போய் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது you will forget all these rules and instructions of battle, and this first wrong impulse, the nature of sin, will rise up, and that will react. It will come before you learn, before you put all these rules into your battle. இந்த வேத பாடத்தை, இந்த யுத்தத்தில் ஞானம் பற்றிய அறிவுரைகளை, வேதம் கொடுக்கிற புத்திமதிகளை எல்லாம் நாம் மறந்துவிட்டு நாம் பிரச்சனையை அல்லது சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது முதலில் அந்த தவறான உந்துதல் அல்லது அந்த ஜென்ம பாவம் தான் எழும்பும். இதையெல்லாம் மறந்து விடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம். Before you can even think, I must use this trial as an opportunity for growth, this first strong impulse will emerge and show its head. அதாவது இனிமே நான் என்னுடைய சோதனையை, பிரச்சனையை வளர்ச்சிக்கான வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொண்டதை சிந்தித்து செயல்படுத்துவதற்கு முன்னதாக அந்த பிரச்சனை நேரத்தில் இந்த முதலில் எழும்புகிற அந்த தவறான உந்துதல் எழும்பி நம்மளை கிரியை செய்ய வைத்துவிடும். So from that nature of sin, that first strong impulse, anger will come. அந்த முதலில் எழும்புகிற தவறான உந்துதல் அல்லது அந்த ஜென்ம பாவத்திலிருந்து தான் கோபம் வரும். Self pity will come. சுய அனுதாபம் வரும். And we will accuse others and we will tell them, you are the cause for all my problems. My life is ruined because of you. மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற அந்த தன்மை வரும். உன்னால தான் என் வாழ்க்கையே கெட்டு போச்சு, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லுவோம். We will not eat. நாம் சாப்பிட மாட்டோம். We will curse others. மற்றவங்களுக்கு சாபம் கொடுப்போம். We will desire death. நாம் மரணத்தை விரும்புவோம். We will even blame God for what has happened in our life. நம்முடைய வாழ்க்கையில் சம்பவித்த காரியங்களுக்காக தேவனையும் கூட குற்றம் சாட்டுவோம். Sometimes we will even spiritualize our nature of sin, this first strong impulse, and we will say, I just want to leave this planet and go and be with Jesus. சில நேரத்திலே இந்த ஜென்ம பாவத்தை அல்லது முதலில் எழும்புகிற தவறான உந்துதலை நாம் ஆவிக்குரிய போர்வையில் அதை நியாயப்படுத்த விரும்புவோம். இதெல்லாம் பார்க்கும்போது நான் எப்படியாவது இந்த பூமியை விட்டு போய் இயேசுவோட பரலோகத்துக்கு போயிட்டா போதும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு மேற்பூச்சை நாம் கொடுப்போம். Instead of trying to fight our battles the right way and become overcomers, we will try to spiritualize our defeat, our frustration. We don't like to live on this planet, not because we love Jesus, but because we are fed up of living on this earth, and we'll say, I want to go to be with Jesus. யுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை படிப்பதற்கு பதிலாக நம்முடைய யுத்தத்தை சரியாக செய்யாமல் தோற்று போன நம்முடைய தோல்வியை மறைப்பதற்காக நாம் அதை ஆவிக்குரிய போர்வையில், அதாவது இயேசுவை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதனால இயேசுவோடு இருக்க பரலோகத்துக்கு போகணும், அப்படி இல்லை, என்னுடைய விரக்தி, என்னுடைய தோல்வி இவைகளை மறைக்கும்படியாக இதெல்லாம் பார்க்கும்போது இயேசுப்பாட்ட போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம மரணத்தை விரும்புகிறது போல பேசுவோம். It's only after the cock crows in our minds that we realize, oh my, I've gone wrong. I forgot the study. And the nature of sin welled up within me, and I did it all wrong again. இந்த ஜென்ம பாவம் எழும்பி முதலில் எழும்புகிற தவறான உந்துதல் எழும்பி நம்ம எல்லாத்தையும் சொதப்புன அப்புறம் தான் நம்முடைய மனதில் அந்த சேவல் கூவும். அப்புறம் தான் நமக்கு ஞாபகமே வரும், ஐயோ வேத பாடத்தில் இதெல்லாம் கேட்டோமே, யுத்தத்தில் ஞானம் என்பதெல்லாம் அப்புறம் தான் ஞாபகம் வரும். So it's not enough just to listen and walk away. We have to meditate on these truths again and again and get it embedded in our spirits. எனவே இது ஒரு வேத பாடத்தை, ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே எழும்பி போகிறது அல்ல. இது நாம் இந்த சத்தியங்களை மறுபடியும் தியானித்து இது நம்முடைய மனதிலே, நம்முடைய இருதயத்திலே பொதிக்கப்படும்படியாக முயற்சிகளை எடுக்க வேண்டும். These words should get embedded in our heart so much that it should rise up before our first strong impulse rises up. எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள், இந்த அறிவுரைகள் நம்முடைய மனதில் பொதியப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த ஜென்ம பாவம் முதலாவது தவறான உந்துதலாக எழும்புறதுக்கு முன்னாடி இந்த அறிவுரைகள், இந்த ஞானம் முதலில் எழும்ப வேண்டும். The strike of a cobra
when it raises its hood and strikes, is approximately 10 miles per hour, the speed of its strike. ஒரு நாகப்பாம்பு தன்னுடைய தலையை உயர்த்தி அது ஒருவரை கொத்தும்போது அதனுடைய வேகம் ஒரு மணி நேரத்துக்கு 10 மைல் தூரம் போகிற வேகமாம். Our nature of sin is like that little serpent in us. It's the seed of Satan sown in us, and it acts like a serpent and does it all wrong for our life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜென்ம பாவமும் கூட அப்படிதான். அது ஒரு சர்ப்பத்தின் வித்தாக நமக்குள் இருக்கிறது. அது முதலில் எழும்பி ரொம்ப வேகமா அவசரமா செயல்பட்டுரும். ஆனா எல்லாத்தையும் தப்பா தான் செய்யும். But the punch of a professional boxer is about 2.5 times that. It's about 25 miles per hour. ஆனால் ஒரு குத்து சண்டை வீரர் விடுகிறதான அந்த குத்தின் வேகம் பார்த்தீங்கன்னா 25 மைல் ஒரு மணி நேரத்துக்கு பிரயாணம் செய்கிற அந்த வேகத்தில் அந்த குத்து சண்டை வீரர் சண்டை போடுகிறார். So just like the boxer's speed, the punching speed is far greater than the cobra's strike speed. ஒரு நாகப்பாம்பு கொத்துகிற வேகத்தை விட ஒரு குத்து சண்டை வீரர் குத்துகிற வேகம் அதிகமாக இருக்கிறது போல these studies and these rules of warfare, this wisdom in war, the way it emerge faster than that first strong impulse, than our own nature of sin. நம்முடைய ஜென்ம பாவம், அதாவது அதுக்கு இன்னொரு பேர் நான் சொன்னேன், முதலில் எழும்புகிற தவறான உந்துதல், அதனுடைய வேகத்தை விட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அறிவுரைகள், யுத்தத்தை பற்றிய பாடங்கள், இவைகள் முதலில் எழும்பக்கூடிய அளவுக்கு அதிவேகமாக செயல்பட வேண்டும். Initially we'll struggle, but this is practically possible. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், தடுமாறுவோம், ஆனா நடைமுறையில் இது சாத்தியமே. Let's now chapter 20 and read verse 5. இப்பொழுது நம்முடைய வேதத்தை திருப்பி நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். Counsel in the heart of man is like deep water, but a man of understanding will draw it. There is counsel embedded in all of our hearts. நம்முடைய இருதயத்தில் சில ஆலோசனைகள் பொதித்து வைக்கப்பட்டிருக்கிறது, நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும். We have all read the Bible many times. We have heard many studies. நாம் through many experiences. பல அனுபவங்களினூடாக கடந்து வந்தவர்கள். So there is so much of counsel dormant in our hearts. நம்முடைய இருதயத்திலே பலவிதமான ஆலோசனைகள் அவைகள் மறைந்து கிடக்கிறது. So this verse says there's so much of wisdom embedded in our hearts, buried in our hearts, but a wise man knows how to draw it out. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பல ஆலோசனைகள் புதைந்து கிடக்கிறது, ஆனால் ஒரு ஞானிக்கு தான் அதை எப்படி மொண்டெடுக்க வேண்டும் என்ற கலை தெரியும். I heard of a business analyst. நான் ஒரு பிசினஸ் அனலிஸ்ட், ஒரு பிசினஸ் ஆராய்ச்சியாளரை பற்றி கேள்விப்பட்டேன். He's an expert counselor. அவர் வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்குகிறதில் ஒரு நிபுணராக இருக்கிறார். So those whose businesses have fallen sick, or those who need consultation to improve their business, he will take them through a 3-week online course. யாருடைய வியாபாரமாவது நஷ்டமடைந்திருந்தால், யாருடைய வியாபாரத்திலாவது அவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்றால் இவரை அணுகினால் அவர்களுக்கு ஆன்லைன்ல 3 வாரங்கள் ஆலோசனை கொடுக்கிற ஒரு ப்ரோக்ராம் நடத்துவார். You know what is his fees for that 3 weeks on? He will just take them through a 1-hour course. Do this, do that, draw this, and download this and practice this. He will just 3 weeks he will lead them through that. 3 வாரங்கள் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் தான் அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார். இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, இதை தவிர்த்துருங்க, இதை டவுன்லோட் பண்ணுங்க என்று ஆலோசனைகளை கொடுப்பார். அதற்கான அவருடைய கட்டணம் என்ன தெரியுமா? $10 million. $10 million. Because what he gives is so valuable. ஏன் அவ்வளவு உயர்ந்த கட்டணம் என்று சொன்னால், அவர் கொடுக்கிற ஆலோசனைகள் அவ்வளவு விலையேற பெற்றவைகள். There is a guarantee in his counsel that their businesses will prosper after that. இவர் ஆலோசனை வழங்கின பிற்பாடு நிச்சயமாகவே அந்த பிசினஸ் அது செழிக்கும் என்றதான உத்தரவாதம் இருக்கிறது. In the same way, the training that we are receiving, the counsel that we are receiving that is embedded in our hearts and that is coming out from the Bible, and these studies are very costly.
வேதத்திலிருந்து நமக்கு வருகிறதான யுத்தத்தை பற்றிய ஆலோசனைகள், இந்த வேத பாடங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற யுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றிய அறிவுரைகள், இவைகள் எல்லாம் மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் மறைந்து நாம் ஒன்றெடுக்க வேண்டிய அந்த ஆலோசனைகளும் மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. So when we fight life's battles, வாழ்க்கையின் யுத்தங்களை நாம் செய்யும் போது we might lose certain things. சில காரியங்களை நாம் ஒருவேளை இழக்க நேரிடும். We might lose our peace. நம்முடைய சமாதானத்தை இழக்கலாம். We might lose some money. பணத்தை இழக்க நேரிடலாம். We might lose our jobs. வேலையை இழக்க நேரிடலாம். We might ruin our studies. நம்முடைய படிப்பில் நஷ்டமடையலாம். We might even lose some people in our family. நம்முடைய குடும்பத்தில் சிலரையும் நாம் இழக்க நேரிடலாம். We might lose some friends. சில நண்பர்களை இழக்க நேரிடலாம். But don't look at it as a loss. To learn life's lessons, to fight better, this is our investment. These are the fees for our growth. ஆனால் இந்த நஷ்டங்களை நீங்கள் நஷ்டமாக கருதக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் யுத்தங்களை சிறந்த முறையில் செய்து வளர்ச்சி அடைவதற்கான ஒரு முதலீடுகளாக இந்த இழப்புகளை நாம் பார்க்க பழக வேண்டும். Because these lessons are costly. ஏனென்றால் இந்த யுத்தத்தில் ஞானத்தை பற்றிய பாடங்கள் மிகவும் விலை உயர்ந்தவை. Yesterday we draw out this wisdom from the word of God and from within us by asking 7 single word questions in the English language whenever we face a hardship or a trial. எந்த ஒரு கஷ்டத்தையோ அல்லது சோதனையோ நாம் எதிர்கொள்ளும் போது ஒரு வார்த்தையில் அடங்கி இருக்கிற கேள்விகள், 7 கேள்விகளை கேட்பதின் மூலமாக கர்த்தருடைய வேதத்திலிருந்தும் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலும் மறைந்திருக்கிறதான அந்த ஆலோசனைகளை நாம் எப்படி முன்னெடுப்பது என்பதை குறித்து நாம் படிக்க ஆரம்பித்தோம். In the English language. ஆங்கில மொழியில். So yesterday we saw 2 questions. 7 ஒரு வார்த்தையில் ஆன ஆங்கில மொழியில் 7 ஒரு வார்த்தையிலான கேள்விகளில் 2 கேள்விகளை நேற்றைக்கு பார்த்தோம். What? முதலாவது என்ன? Second, why? இரண்டாவது ஏன்? So whenever you face a difficult situation, you must ask these questions. நீங்கள் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது இது என்ன என்று கேட்க வேண்டும், இது ஏன் என்று கேட்க பழக வேண்டும். What is a trial? ஒரு சோதனை என்றால் என்ன? Yesterday we redefined a trial. Till now we thought a trial means a problem, a difficult situation. இதுவரையிலும் ஒரு சோதனை என்று சொன்னால் அது ஒரு பிரச்சனை அல்லது அது ஒரு கடினமான சூழ்நிலை என்று தான் நாம் அறிந்திருந்தோம். ஆனால் நேற்றைக்கு ஒரு சோதனை என்றால் என்ன என்ற கேள்வியின் அடிப்படையில் ஒரு சோதனைக்கு நாம் ஒரு புதிய வியாக்கியானத்தை கொடுத்தோம். So under this theme, wisdom in war, when you ask this question, what is a trial? It is an opportunity for growth. யுத்தத்தில் ஞானம் என்கிற தலைப்பின் அடிப்படையில் ஒரு சோதனை என்றால் என்ன என்ற அந்த கேள்வியை நீங்கள் கேட்கும்போது அதற்கான பதில் வருகிறது. ஒரு சோதனை என்பது ஒரு பிரச்சனை அல்ல, மாறாக அது வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு. For a good student, an exam is an opportunity for growth, for promotion. It takes him to his next class. ஒரு நல்ல மாணவன் அல்லது மாணவிக்கு தேர்வுகள் என்று சொல்லும்போது அவர்களுக்கு அடுத்த வகுப்புக்கு செல்வதற்கான ஒரு பதவி உயர்வாக ஒரு முன்னேற்றமாக இருக்கிறது. But for a bad student, an exam is not an exam. It's a trial. It's a problem for him. ஆனால் ஒரு பரீட்சை என்பது முன்னேற்றம் அல்ல, அது அவர்களை உயர்த்தி போகிற படிக்கட்டு அல்ல, அது அவங்களுக்கு பிரச்சனை, அது அவங்களுக்கு கஷ்டம். So the first lesson we learned yesterday is ask the question what when you face a trial, be it a death or a sickness or a split in the family or some depression, loneliness, whatever you are going through, whatever struggle you are going through, ask this question, what is this situation about? It is an opportunity for growth. எனவே முதலாவது கேள்வி என்னவென்றால் என்ன? அதாவது நீங்கள் எந்த ஒரு யுத்தத்தின் ஊடாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருந்தாலும், அது ஒரு கடனா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், தனிமை உணர்வா இருக்கலாம், மன அழுத்தமா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது எந்த விதமான காரியங்களா இருந்தாலும் இது என்ன, இதான ஒரு வாய்ப்பு என்கிறதான அந்த விஷயத்தை நீங்கள் படிக்க வேண்டும். There is a saying in English, the wind and the waves are always on the side of the ablest or the capable navigators. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு பழமொழி இருக்கிறது, காற்றும் அலைகளும் திறமையான படகோட்டியின் பக்கமாகவே அவர்களுக்கு சாதகமாகவே தான் இருக்குமாம். That means no matter how the wind blows, if the navigator is a capable person, he will never say the wind is against me. He will use that wind to shift his mast in such a way as to take advantage of that wind to press forward. அதாவது ஒரு திறமையான படகோட்டி ஒருபோதும் கலைகள் எனக்கு எதிராக இருக்கிறது என்று புலம்பி முறுமுறுக்க மாட்டான். அவன் அந்த படகின் விசை திருப்பி முன்னேறி செல்வதற்கு அதை பயன்படுத்திக் கொள்வான். So in the same way, in Psalm 84 we heard yesterday
that those who are going to Zion, that means servants of God, they are experts in converting adversities into advantages. நேற்றைக்கு சீயோனுக்கு போகிறவர்கள், அதாவது தேவ ஊழியர்கள், பாதகமான சூழ்நிலைகளை சாதகமாக்கிக் கொள்வதில் கை தேர்ந்தவர்கள் என்று 84ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் வாசித்து அறிந்து கொண்டோம். When they pass through the valley of tears, they know hell. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கின் ஊடாக கடந்து போகும்போது அதை எப்படி குளமாக அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். Secondly, we ask the question why. When you encounter a difficult situation, ask yourself, why did God allow this for me? இரண்டாவது நாம் கவனித்த கேள்வி ஏன் போது, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை எதிர்கொள்ளும் போது ஏன் இதை தேவன் எனக்கு அனுமதித்தார் என்று கேட்க வேண்டும். As I told you a while ago, there are no accidents for God's children. Nothing happens by accident. There are only incidents. சற்று முன்னர் நான் உங்களுடைய பிள்ளைக்கு விபத்து அல்லது தற்செயலாக நடக்கிறது என்று சொன்னமே சம்பவங்கள் தான், திட்டமிடப்பட்ட சம்பவங்கள். God knows everything that happens in your life. உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிற அனைத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். So we must ask this question, why? Why did God allow this? In a healthy way, not in a murmuring sense, but in a healthy way to learn. முறுமுறுக்கிற மாதிரி ஏன் இதை தேவன் அனுமதித்தார் அப்படி கேட்க கூடாது. நல்ல முறையில் கற்றுக்கொள்ளும்படியாக ஏன் இதை தேவன் அனுமதித்தார் என்று ஒவ்வொரு சோதனையிலும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். When I was a new servant of God, நான் ஒரு புதிய ஊழியக்காரனாக இருந்தபோது I was trained in Adayar. அடையாறில் தான் எங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. That was like my second home. அது எனக்கு இரண்டாவது வீட்டை போல் தான் இருந்தது. So I didn't miss my home when I came to the ministry. எனவே நான் ஊழியத்துக்கு வந்த அந்த ஆரம்ப நாட்களில் நான் வீட்டை விட்டு வந்தது போல எனக்கு தோன்றவே இல்லை. 5 years I was there in Adayar. 5 ஆண்டுகள் நான் அடையாறில் இருந்தேன். That was my nest. அது எனக்கு ஒரு கூட்டை போல் இருந்தது. But then the chief pastor transferred me. தலைமை பாஸ்டர் எனக்கு ஒரு மாற்றம் கொடுத்தார். My nest was stirred. என்னுடைய கூடு கலைக்கப்பட்டது. There were so many questions that I asked myself. I didn't ask why did God permit. I asked why did pastor do such a thing. தேவன் ஏன் இதை அனுமதித்தார் என்று கேட்கக்கூடிய ஞானம் எனக்கு அப்பொழுது இருக்கவில்லை. நான் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதில் ஒரு கேள்வி எனக்குள் எழும்பின கேள்வி என்னவென்றால், பாஸ்டர் ஏன் இப்படி செய்தார்? There's so much of work here in the headquarters. Pastor doesn't know. He just comes and just transfers. He doesn't ask anyone. தலைமையகத்தில் எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, அவருக்கு இதை பற்றி எல்லாம் தெரியாது. திடீரென்று வருகிறார், எல்லாரையும் மாற்றி விட்டாரே. That day was my birthday. அன்றைக்கு என்னுடைய பிறந்த நாளாக இருந்தது. So fuming inside and crying and anger, all mixed feelings inside, I went to my mat in my room. நான் என்னுடைய உள்ளத்திலே கோபம் பொங்கி கொண்டிருந்தது, கண்ணீர் வருகிறது. இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்களோடு மனப்பான்மையோடு என்னுடைய ரூமுக்கு போனேன். அங்கே என்னுடைய பாய் இருந்தது. And there was a birthday card on the mat. அந்த பாயிலே ஒரு பர்த்டே கார்டு வைக்கப்பட்டிருந்தது. Sent by a person who never knew about my transfer. Nobody knew about my transfer. I didn't tell anyone. என்னுடைய மாற்றத்தை பற்றி நான் யாருக்குமே சொல்லவில்லை. ஆனால் அதை பற்றி அறிந்திராத ஒரு நபர் என்னுடைய பிறந்த நாளை அறிந்து ஒரு வாழ்த்து போல அனுப்பி இருந்தார். I opened that card and read it. அந்த கார்டை நான் திறந்து படித்தேன். There it was written in block letters, God has planned everything. கொட்டை எழுத்துக்களில் அங்கே எழுதப்பட்டிருந்தது, தேவன் சகலத்தையும் திட்டமிட்டிருக்கிறார். Every when, where and how has been planned by God in detail before you were born. நீங்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே ஒவ்வொரு எப்பொழுது, ஒவ்வொரு எப்படி, ஒவ்வொரு எங்கே என்பதெல்லாம் தேவனால் நுட்பமாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. I put that card down and I said, sorry Jesus. அந்த கார்டை கீழே வச்சுட்டு முதல்ல நான் சொன்னது, இயேசுவே என்னை மன்னித்து விடும். I am fighting this war without wisdom. நான் ஞானம் இல்லாமல் இந்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது. So God knows everything, God plans everything. எனவே தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார், தேவன் சகலத்தையும் திட்டமிடுகிறார். So we must ask that question, why is God allowing it? There's only one answer. He is allowing it to make you a better person. ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறார் என்பதுதான் நாம் கேட்க வேண்டிய இரண்டாவது கேள்வி. ஒரே ஒரு பதில் தான் அதற்கு, உங்களை மிக சிறந்த மனிதர்களாக மேம்படுத்துவதற்காக அவைகளை அனுமதிக்கிறார். Yesterday we saw that we are all spiritually pregnant. Each one of us is spiritually pregnant. நேற்றைக்கு நாம் பார்த்த விஷயம் என்னவென்றால், நாம் எல்லாருமே ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் எல்லாருமே கர்ப்பமாய் இருக்கிறோம். We read yesterday in Galatians 4:19 that Christ is being formed inside each one of us. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் அடிப்படையில் கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். And we saw how a mother should be very careful and concerned about the growth of the baby in the womb. வயிற்றில் இருக்கிறதான குழந்தையை பற்றி, எழுத்தின்படியாக ஒரு தாயின் வயிற்றில் இருக்கிற குழந்தையை பற்றி, அதனுடைய எடையை பற்றி தாய்க்கு மிகவும் கரிசனை இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். When
the weight of a child at a particular month is less than normal, it is a cause for concern. ஒவ்வொரு மாதமும் அந்த குறிப்பிட்ட ஒரு எடையை எட்டி இருக்க வேண்டும். அதற்கு குறைவாக இருந்தால் அது கவலைக்கிடமான ஒரு விஷயம். Yesterday we did a checkup for each one of us. அதே போல ஆவிக்குரிய ரீதியாக நேற்றைக்கு நம்மை நாமே பரிசோதித்து பார்த்தோம். How is this baby, that is Jesus, being formed in us, that is the new man in us growing in the image of Christ, how is it being formed inside us? நமக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறதான அந்த கிறிஸ்து என்கிற குழந்தையின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அல்லது புதிய மனுஷன் நமக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிறாரே கிறிஸ்துவின் சாயலாக அந்த மனுஷன் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறான் என்பதை நாம் பார்த்தோம். If we are not fighting our battles well, நம்முடைய யுத்தங்களை நாம் சரியாக செய்யாவிட்டால், if murmuring and questioning and frustration, suicidal feelings and vengeance is the only thing that is the reaction of our warfare, it means this baby is not growing. There's no movement in our womb. That's a dangerous condition. நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாம் ஆற்றுகிறதான பிரதிக்கிரியை அல்லது எதிர்வினை வெறும் முறுமுறுப்பும், வெறும் கோபமும், வெறும் விரக்தியும், வெறும் செத்து போக வேண்டும் என்ற எண்ணமும், வெறும் பின்மாற்றமுமாகவே இருக்கும் என்று சொன்னால் அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை அசைவில்லாமல் கிடக்கிறது, அதில் வளர்ச்சி இல்லை. அது ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். But initially, if these negative feelings come up, and then later on we sober down and we rectify those things, we go to God frustrated with ourselves, why are we like this, Lord change me. When these positive reactions come later on, it means the baby is growing. ஆனால் அதே நேரத்திலே இப்படி தவறான எதிர்வினை ஆற்றின பிற்பாடு கொஞ்ச நேரத்திலே நம்ம தெளிந்த புத்தி அடைந்து நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்மை நாமே நொந்து கொண்டு கர்த்தரிடத்தில் போய் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே என்னை மாற்றும் என்று ஜெபிக்கக்கூடிய பக்குவத்துக்கு நாம் வந்திருந்தோம் என்று சொன்னால் நமக்குள்ளே அந்த புதிய மனுஷன் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். But when we face a difficult situation, if we can face that situation squarely in the right spirit and not have bitter feelings against the perpetrators of those words against us, those deeds against us, we are able to love our enemies and we are able to forgive them, we are able to pray for them and we are able to maintain our peace. It means the baby has grown to its fullness. ஆனால் பிரதிகூலமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளும்போது நம்முடைய பிரதிக்கிரியை நேர்மறையானதாக இருக்கும் என்றால் நம்மாலே நமக்கு தீங்கு செய்தவர்கள், நமக்கு விரோதமாய் பேசினவர்களை மன்னிக்க முடிகிறது, நேசிக்க முடிகிறது, அவர்களுக்காக ஜெபிக்க முடிகிறது. பழைய மனுஷனுடைய அந்த தூண்டுதலே இல்லாமல் நாம் இயல்பாக அவர்களோடு பழகக்கூடியவர்களாய் தொடர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தை நன்றாக வளர்ந்திருக்கிறது, அது பிறக்கக்கூடிய இடத்துக்கு நாம் வந்துவிட்டோம் என்று அர்த்தம். Let's be honest with ourselves. The vast majority of us are either in stage 1 or stage 2. நாம் நமக்கு நாமே உண்மையாக இருப்போமாக நம்மில் பெரும்பான்மையானவர்கள் ஒன்று இந்த முதல் கட்டத்தில் அசைவில்லாமல் கிடக்கிற அந்த கட்டத்தில் இருக்கிறோம், இல்லாவிட்டால் கொஞ்சம் வளர்ந்திருக்கிறோம் அந்த கட்டத்தில் இருக்கிறோம். Now listen carefully. கவனமாய் கேளுங்கள். Trials are nutrients for this baby. இந்த குழந்தைக்கு போஷாக்கே நாம் சந்திக்கிற சோதனைகள் தான். So if we have wisdom to face these trials well, then you are actually feeding this baby, Christ being formed in us. The new man grows well when we react well to our trials. நம்முடைய சோதனைகளுக்கு நாம் நல்ல முறையில் எதிர்வினை ஆற்றும் போது உங்களுக்குள் வளர்ச்சி உண்டாய் நல்ல முறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சந்திக்கிற புதிய மனுஷன் கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கான போஷாக்காக மாறுகிறது. Yesterday we saw how the Bible is full of instructions in warfare. நேற்றைக்கு நாம் பார்த்த ஒரு விஷயம் என்னவென்றால் வேதம் இகளால் நிரம்பிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. Let's read Colossians chapter 3 and verse 12. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். There is a war instruction there. அங்கேயும் ஒரு போருக்கான ஒரு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு Put on therefore as the elect of God, holy and beloved, bowels of mercies, kind, meekness, long suffering. This is what you should be adorned with or armed with when you face battles. இவைகளை நாம் ஒரு ஆயுதமாக அல்லது ஆபரணமாக தரித்துக் கொள்ள வேண்டும் நாம் யுத்தங்களை சந்திக்கும் போது. When you look at the last word in this verse, long suffering, பொறுமை என்கிறதான அந்த கடைசி அம்சத்தை இந்த வசனத்தில் translation, in English translation called the Amplified Bible. ஆங்கிலத்திலே Amplified Bible என்ற ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. The word amplify means to make large, to make big. Amplify என்று சொன்னால் அதை பெரிது. So amplifier makes my sound big.
ஆம்பிளிஃபையர் தான் என்னுடைய சத்தத்தை பெரிதுபடுத்தி உங்கள் எல்லாருக்கும் கேட்கும்படி செய்கிறது. Amplified version means it enlarges certain words which are difficult to understand and explains them with more words. ஆம்பிளிஃபைட் பைபிள் என்று சொன்னால் சில கடினமான புரிந்து கொள்வதற்கு கடினமான வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு வசதியாக அவைகளின் அர்த்தத்தை விரிவுபடுத்தி காட்டுகிறது. In the amplified version, this word long suffering has been amplified with these words. நீடிய பொறுமை என்கிறதான அந்த அம்சம் இந்த ஆம்பிளிஃபைட் மொழிபெயர்ப்பில் இவ்விதமாக விரிவுபடுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Long suffering is called patience, which has the power to endure whatever injustice or unpleasantness comes with good temper. நீடிய பொறுமை என்று சொல்லும்போது நமக்கு எதிராக வருகிறதான அநீதி அல்லது நம் விரும்பாத சம்பவங்களை நல்ல மனப்பான்மையோடு பொறுமையாக அணுகக்கூடிய சகிக்கக்கூடிய தன்மை. So this is our standard. இதுதான் நாம் எட்ட வேண்டிய நிலை. So we must fight our battles with that readiness to face any kind of injustice or unpleasantness with good temper. That means in the right spirit. அதாவது சரியான ஆவியோடு நல்ல மனப்பான்மையோடு நமக்கு விரோதமாக வருகிற அநீதி அல்லது நம்ம விரும்பாத ஒரு சம்பவத்தை நாம் பொறுமையோடு சகிப்பதுதான் நீடிய பொறுமை. So having answered two questions, what is a battle and why does God permit a battle, we now move on to the next question. நேற்றைக்கு இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நாம் பதில் சொல்லிவிட்டோம். முதல் கேள்வி என்ன, ஒரு யுத்தம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். இரண்டாவது தேவன் ஏன் அப்படி யுத்தங்களை அனுமதிக்கிறார் என்பதை பார்த்தோம். அதற்கான பதிலையும் கண்டுபிடித்தோம். இப்பொழுது மூன்றாவது கேள்விக்கு வருவோம். The third question is who. மூன்றாவது கேள்வி யார். Now there are many things you can ask who when you encounter a difficult situation. ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது இந்த யார் என்ற அடிப்படையில் நீங்க பல கேள்விகளை கேட்கலாம். By now we know that every trial is a battle. இது இப்பொழுது நமக்கு ஒரு காரியம் நன்றாக புரிந்திருக்கும். நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையும் ஒரு யுத்தம். And in every battle there are enemies. ஒவ்வொரு யுத்தத்திலும் சத்துருக்கள் இருக்கிறார்கள். So the question that we now ask under who is our enemy. இந்த யார் என்கிற விஷயத்தின் கீழ் இப்பொழுது நாம் கேட்க போகிற கேள்வி என்னவென்றால், ஒரு யுத்தம் என்று வரும்போது, ஒரு சோதனை கடினமான சூழ்நிலை என்று வரும்போது நம்முடைய சத்துருக்கள் யார்? Supposing someone comes and tells you, I heard somebody saying this about you, some wrong comment. ஒருவேளை யாராவது உங்கள்கிட்ட இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் இப்படி உங்களை பத்தி இப்படி பேசினாங்க, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. And the first question we'll ask who. நம்ம கேட்கிற முதல் கேள்வி என்ன, யார் அது? I won't tell you, you will go and ask that person. உடனே அந்த நபர் சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன், சொன்னா நீங்க போய் அந்த நபர்கிட்டயே கேட்டுருவீங்க. No, I won't ask, tell me who. கண்டிப்பா சொல்ல மாட்டேன், யார் சொன்னான்னு மட்டும் சொல்லு. Why that? No, I won't ask, tell me who. Why? ஏன் அப்படி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், யாருன்னு சொல்லுன்னு ஏன் கேட்குறோம்? Because that vengeance and that nature of sin, that cobra has raised its head but it doesn't know whom to strike. ஏன்னா அந்த பழி வாங்குற சுபாவம், அந்த ஜென்ம பாவம், அந்த பாம்பு, அந்த நாகம் தலையை தூக்கிடுச்சு, ஆனா யாரை கொத்துறதுன்னு தெரியல, அதனால யாருன்னு கண்டுபிடிக்க பாக்குது. It's looking for a target. அது ஒரு லக்கை தேடுகிறது. This is bad wisdom. இது தவறான ஞானம். Let anybody say anything. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுமே. Who is our enemy? நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நம்முடைய சத்துரு யார்? To answer this question we'll read two verses from the Bible. இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கும்படியாக வேதத்திலிருந்து இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம். Both are familiar verses to all of us. இந்த இரண்டு வசனங்களுமே நமக்கு நன்றாக பரிச்சயமான வசனங்கள். The first one is Ephesians chapter 6 and verse 12. முதல் வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. For we wrestle not against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this world, against spiritual wickedness in high places. The second verse is 1 Corinthians 9:26 and 27. இரண்டாவது வசனம் முதலாம் கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26 27 ஆகிய வசனங்கள். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். I therefore so run not as uncertainly, so fight I not as one that beateth the air,
but I keep under my body and bring it into subjection, lest that by any means when I have preached to others, I myself should be a castaway. There are three things that we learn from these two verses. இந்த இரண்டு வசனங்களிலிருந்து நாம் மூன்று காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். One, we have an enemy. முதல் பாடம், நமக்கு ஒரு சத்துரு உண்டு. So listen to this. In every trial that you face, whatever it is, you have an enemy. நீங்கள் இதை நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையிலும் அது எதுவானாலும் சரி, உங்களுக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். St. Paul explains this when he says in 1 Corinthians 9, I fight, but I'm not fighting like one who beats the air. இதை புரிய வைக்கும்படியாக பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் போராடுகிறேன், ஆனால் ஆகாயத்தில் அடிக்கிறவனாக போராடுகிறது இல்லை. When a boxer enters into the boxing ring, he tries to flex his muscles by beating in the air. ஒரு குத்து சண்டை வீரர் அந்த குத்து சண்டையின் அந்த வளையத்துக்குள் நுழையும் போது தன்னுடைய தசைகளை ரிலாக்ஸ் பண்ணும்படியாக அவர் காற்றில் இப்படி குத்தி பயிற்சி செய்வார். But St. Paul is saying that's before the match. For me the match has already started. I'm not beating the air. I have an adversary. அப்படி சும்மா பயிற்சி செய்வது என்பது யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா என்ன பொறுத்தளவில் நான் ஏற்கனவே யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால நான் காற்றில் அடிக்கிறவனை போல யுத்தம் பண்றது இல்ல அப்படின்னு பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். So the first point from these two verses, we all have an enemy. எனவே இந்த இரண்டு வசனங்களிலிருந்து நாம் படிக்கிற மூன்று காரியங்களில் முதல் காரியம், நமக்கு ஒரு சத்துரு உண்டு. The second point that we understand from these two verses, இந்த இரண்டு வசனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது விஷயம், we have two enemies. நமக்கு ரெண்டு சத்துருக்கள் இருக்கிறார்கள். In 1 Corinthians 9, முதலாம் கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில், I am fighting, நான் போராடி கொண்டிருக்கிறேன், but who is the man on the other side? ஆனால் எனக்கு எதிரடையில் இருக்கிறதான எதிராளி யார்? Who is the man I am fighting with? நான் யாரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன்? In verse 27, St. Paul says, I keep under my body and bring it under subjection. 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். That means I am my enemy. அதாவது நான் தான் எனக்கு முதல் சத்துரு. Our first enemy is not the devil. Our first enemy is me. I am my first enemy. You are your first enemy. எனவே வேண்டும் நம்முடைய பிரதான சத்துரு பிசாசு அல்ல, எனக்கு நான் தான் முதல் சத்துரு, உங்களுக்கு நீங்கள் தான் முதல் சத்துரு. So part of my war is to subdue myself. என்னுடைய யுத்தத்தின் முக்கியமான பகுதி என்னை நானே அடக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். So St. Paul is saying, I am not fighting like one that beats the air. I have an enemy. That enemy is me. Is the discrete meaning of those verses. இந்த வசனத்தினுடைய தெளிவான விளக்கம் என்னவென்று சொன்னால், நான் காற்றிலே அடிக்கிறவனை போல சிலம்பம் பண்ணுகிறது இல்லை, அல்லது அந்த குத்து சண்டை வீரன் யுத்தத்துக்கு முன்னாடி காற்றிலே போல நான் யுத்தம் பண்ணுகிறது இல்லை. எனக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். அடுத்த விஷயம் என்னவென்றால், என்னுடைய பிரதான சத்துரு நான் தான், எனக்கு விரோதமாய் தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். The second enemy we read in Ephesians chapter 6. இரண்டாவது சத்துருவில் நாம் படிக்கிறோம், we are fighting against principalities and powers and spiritual wickedness in high places and rulers of the darkness of this world. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நாம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். That means we are fighting against the devil and the, அதாவது பிசாசுக்கு விரோதமாகவும் அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதான பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாகவும் நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். So the first point is, I have an enemy. எனவே மூன்று விஷயங்களில் முதல் விஷயம், எனக்கு ஒரு சத்துரு உண்டு. Second point is, I have two enemies. One is me. The first is me. The second is the devil and his fallen angels. இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், எனக்கு ரெண்டு சத்துருக்கள் இருக்கிறார்கள். பிரதான சத்துரு நான் தான், எனக்கு நான் தான் முதல் எதிரி. அடுத்த எதிரி தான் பிசாசும் அவனுடைய விழுந்து போன ஆவிகளும். The third very important fact that we have to learn from these two verses. இந்த ரெண்டு வசனங்களிலிருந்து நாம் படிக்க வேண்டிய மூன்றாவதும் மிக முக்கியமானதுமான விஷயம் என்னவென்றால், we have no human enemies. மனிதர்களில் நமக்கு சத்துருக்களே கிடையாது. That is why in Ephesians chapter 6, St. Paul doesn't just say our warfare is with principalities and powers and rulers of the darkness of this world. He insists on saying our warfare is not with flesh and blood. எனவேதான் பரிசுத்த பவுல் வெறுமனே நம்முடைய போராட்டம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகாமல்,
இந்த ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறார். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும், அதாவது மனுஷர்களோடு அல்ல. So we have learned 3 points now in wisdom in warfare. யுத்தத்தில் ஞானம் என்கிறதான இந்த விஷயத்தில் இந்த மூன்றாவது கேள்வியில் 3 குறிப்புகளை இப்பொழுது நாம் படித்திருக்கிறோம். I have an enemy. That means there is no battle where an enemy is not involved. ஒரு யுத்தத்தில் நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான், அதாவது சத்துரு இல்லாத எந்த யுத்தமுமே கிடையாது. Second point is there are in fact 2 enemies. One is I myself, the second is the devil. இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் ஒரு சத்துரு அல்ல, 2 சத்துருக்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிரதான சத்துரு பிசாசு அல்ல, நான் தான் எனக்கு முதல் சத்துரு, இரண்டாவது தான் பிசாசு. The third is we have no human enemies. மூன்றாவது விஷயம் என்னவென்றால் நமக்கு மனிதர்கள் மத்தியில் சத்துருக்களே கிடையாது. You know, the funny thing is we are called soldiers of Christ, but we've got it all upside down. வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம எல்லாருக்கும் பேர் கிறிஸ்துவின் போர் சேவகர்கள், ஆனால் இந்த 1 2 3 நம்ம தலைகீழ தான் செய்றோம். When I face a battle, நான் ஒரு யுத்தத்தை சந்திக்கும் போது, be it a sickness or death or loneliness or fights in the family, அது ஒரு கடன் பிரச்சனையா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், தனிமை உணர்வா இருக்கட்டும், அல்லது குடும்பத்தில் ஏதோ சண்டை பிரச்சனைகளா இருக்கட்டும், I don't see the devil. பிசாசை பார்க்கக்கூடிய கண்ணே நமக்கு கிடையாது. I like myself very much. என்னை நமக்கு நாமே நம்மள நமக்கு ரொம்ப பிடிக்குது. When I face a battle, I'm not fighting against myself, I'm fighting for myself. ஒரு யுத்தத்தை சந்திக்கும் போது எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதை தவிர்த்து விட்டு எனக்காக என்னை தற்காத்துக் கொள்ளும்படியாக நான் யுத்தம் பண்ணுகிறேன். And thirdly, I find myself having a lot of human enemies. மூன்றாவது, எனக்கு நிறைய மனுஷ சத்துருக்கள் இருக்கிறார்கள். So much for being good soldiers of Christ. பாருங்க, இதுதான் நல்ல போர் சேவக, கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகர்களுடைய லட்சணம். When I was studying when I was working in a college, நான் ஒரு கல்லூரியில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது there was a problem in college. கல்லூரியிலே ஒரு பிரச்சனை. And all the students were not allowed to come. Only the staff were asked to come in and sign their attendance. எந்த மாணவர்களும் வரக்கூடாது என்று தடை செய்யப்பட்டார்கள். அட்டெண்டன்ஸ் போடும்படியாக ஆசிரியர்கள் மாத்திரம் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. So I had to park my vehicle outside the college and went in walking, and the door was locked. No students were allowed to enter in, only the staff members were allowed to enter in. Many senior professors were standing at the gate and to prevent young students from entering. நான் என்னுடைய வாகனத்தை கல்லூரி வளாகத்துக்கு வெளியே நிறுத்தி, வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. பல மூத்த பேராசிரியர்கள் வாசலில் நின்று கொண்டு மாணவர்கள் யாரும் நுழையாதபடி தடுக்கவும், ஸ்டாஃப் மாத்திரம் உள்ளே வருவதை அனுமதிக்கவும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். நான் நடந்து போக வேண்டிய சூழ்நிலை. As I was walking into the gate, நான் அந்த கேட்டுக்குள்ளே அப்படி நுழைந்த போது one senior professor took hold of my collar. ஒரு மூத்த பேராசிரியர் என்னுடைய காலரை இப்படி பிடித்துக் கொண்டார். Who asked you to come in? உன்னை யார் உள்ள வர சொன்னது? You're not allowed to come in. நீ உள்ள வரக்கூடாது தெரியுமா? And then a neighboring professor said, sir, his staff. Oh, sorry. அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் நின்ற இன்னொரு பேராசிரியர் சொன்னார், சார் இப்பொழுது அவர் மாணவர் இல்லை, இப்பொழுது அவர் பேராசிரியர். அப்பொழுதுதான் ஐயோ சாரி என்று மன்னிப்பு கேட்டார். In the same way, in our battles, we are holding the collar of the wrong enemy and letting the right enemy go. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையின் யுத்தத்திலே தவறான சத்துருவின் காலரை பிடித்துக்கொண்டு உண்மையான சத்துருவை நாம் போக விட்டு விடுகிறோம். So let's realize in our battles, whatever it is, our first enemy is ourselves. நம்முடைய யுத்தங்களில் அது என்ன யுத்தமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நம்முடைய முதல் சத்துரு, பிரதான சத்துரு நாம் தான் என்பதை புரிந்து கொள்வோமாக. So I must learn in all my battles to subdue myself first. என்னுடைய எல்லா யுத்தங்களிலும் முதலில் என்னை அடக்கி கீழ்ப்படுத்த நான் படிக்க வேண்டும். My vengeful feelings, என்னுடைய பழிவாங்கும் உணர்ச்சிகள், my lusts, என்னுடைய இச்சைகள், my self pity, என்னுடைய சுய அனுதாபம், my worldly ambitions, என்னுடைய உலக பிரகாரமான லட்சியங்கள், my sinful drives that rise up from my flesh, என்னுடைய மாம்சத்திலிருந்து எழும்புகிறதான பாவத்தை நோக்கிய தூண்டுதல்கள். I am my enemy. My flesh is my enemy. நான் தான் என்னுடைய சத்துரு, என்னுடைய மாம்சம் தான் என்னுடைய சத்துரு. You know, this flesh will not even allow us to listen to this sermon properly. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த பிரசங்கத்தை சரியாக கவனித்து கேட்க கூட நம்முடைய மாம்சம் இடம் கொடுக்காது. Even if we listen, after going out when we are facing this battle, it will never allow us to recollect this sermon. அப்படி தப்பித்தவரி கேட்டுட்டீங்கன்னா கூட நீங்க இதுக்கு அப்புறம் போய் இந்த வேத பாடத்தை திரும்ப நினைவு கூற உங்களுடைய மாம்சம் ஒருபோதும் அனுமதிக்காது. Have you ever sung this chorus,
Very easy to give Bible studies, brother. You come in this situation, only then you'll know. இந்த புலம்பல் பாட்டை எப்பயாவது நீங்க பாடி இருக்கீங்களா? இப்படி வேத பாடம் கொடுக்கிறதுனா ரொம்ப ஈஸி பிரதர். நீங்க அந்த சூழ்நிலையை சந்திச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்படி பாடி இருக்கீங்களா? There's another chorus that we'll sing, I think I must keep my Bible aside for a few days and roll up my sleeves and get down. Only then things will get done. இன்னொரு கோரஸ் கூட நம்ம பாடுற வழக்கம் இருக்கு. அதாவது நான் இந்த வேதத்தை எல்லாம் மூடி மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்ச நாள் என்னுடைய சட்டையை மடக்கி சண்டை போட்டாதான் காரியம் நடக்கும் போல அப்படின்னு கூட நம்ம யோசிக்கிறோம். One day in one faith home there was a problem with the neighbors. ஒரு நாள் ஒரு விசுவாச வீட்டிலே அயலகத்தாரோட ஒரு பிரச்சனை. And one of the believers went and told those neighbors. ஒரு விசுவாசி போய் அந்த அயலகத்தாரிடத்திலே போய் சொன்னார். The people who are there, they are singing and clapping their hands. They are all once upon a time rowdies and drunkards and thugs. Don't stir them up, then you'll get into trouble. இப்போ கை தட்டி பாட்டு பாடிலே இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ரவுடியா இருந்தவங்க, குடிகாரனா இருந்தவங்க, மோசமானவங்க, அவங்கள தூண்டி விட்டுறாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. For me that's not a good testimony. என்னை பொறுத்தளவில் அது As long as nobody stirs us up, we are all good people. But when somebody stirs us up, then our old man reveals itself. That's not wisdom in war, that's defeat. ஆனால் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். யாரும் நம்மளை சீண்டாத வரைக்கும் நம்ம எல்லாம் நல்லவங்க தான். ஆனால் யாராவது நம்மளை சீண்டிட்டாங்கன்னா அந்த பழைய மனுஷன் எழும்பிடுவான். நம்ம பழைய மனுஷனுடைய உந்துதலின்படி கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இது யுத்தத்தில் ஞானம் அல்ல, இது யுத்தத்தில் தோல்வி. We are going to sing that song, Wait on the Lord. நேற்றைக்கு ஒரு பாட்டை நாம் கற்றுக்கொண்டோம், அதை இப்பொழுது பாட போகிறோம். This wrong impulse is very hasty in making its decisions. இந்த நமக்குள் எழும்புகிற அந்த தவறு எடுக்கிற விஷயத்துல ரொம்பவே அவசரப்படும். So we must learn to think before we fight. நம்ம யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்படுவதை படிக்க வேண்டும். So I dictated the words yesterday, no time to dictate it again. If any of you all have those words, it's just a 4-line song. Some of you all already know it. It's a youth. வாலிபர் முகாமின் பாட்டு 4 வரிகள் மாத்திரமே கொண்ட பாட்டு. நேற்றைக்கு அந்த வார்த்தைகளை உங்களுக்கு விளக்கி சொன்னோம். இப்பொழுது அதற்கான நேரம் இல்லை. ஒருவேளை அந்த வார்த்தைகள் இருந்தால் நீங்கள் எங்களோடு சேர்ந்து பாடலாம். The flesh will say, don't, then he'll be quiet next time. அந்த மாம்சம் சொல்லும், அது நம்மளை தூண்டி விடும். அவனை சும்மா விட்டுறாத, போய்க்கு எதிர்த்து கேள்வி கேளு, அப்பதான் அடுத்த முறை உன் பிரச்சனைக்கு வர மாட்டாங்க. But God's rules for warfare is, don't be hasty, don't be in a hurry. He that believeth shall not make haste. Wait on the Lord. ஆனால் யுத்தத்திற்கான தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவுரை என்னவென்று சொன்னால், நீ அவசரப்படாத, விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், அவசரப்பட மாட்டான், நீ கர்த்தருக்காய் காத்திருக்க. You must wait on the Lord. You must wait and learn your lessons well. In His timing He will tell you what to do, where to go, what to say. You must wait on the Lord. You must wait on the Lord and learn your lessons well. In His timing He will tell you what to do, where to go, what to say. Peter was hasty. பேதுரு அவசரப்படுகிறவனாய் இருந்தான். He was Jesus' disciple. அவன் இயேசுவின் சீஷன் தான். But he didn't wait. ஆனால் அவன் காத்திருக்கவில்லை. He took a sword and cut off one man's ear. அவன் பட்டயத்தை உருவி ஒரு நபருடைய காதை வெட்டி போட்டான். Jesus reprimanded him. Don't do that. You do that, then a sword will cut you one day. இயேசு அவனை கடிந்து கொண்டார், அப்படி செய்யாதே, நீ பட்டயத்தை எடுத்தால் பட்டயத்தால் மடிவாய். So we'll sing this song again, telling our soul, you must wait. இந்த பாட்டை நமக்கு நாமே புத்திமதி சொல்லுகிறது போல நாம் பாடுவோம். நம்முடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுவோம், நீ கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். Why wait? ஏன் காத்திருக்க வேண்டும்? Because God is not just teaching you about solutions. We like to say, when God says, I will deliver you today you will be delivered, we are all very happy. But God says, don't be in a hurry. I want to teach you some things. You must learn your warfare first, then seek for deliverance. ஏன் காத்திருக்க வேண்டும்? ஒரு தீர்வுக்காக அல்ல. நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் இன்றைக்கு நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நான் உன்னை விடுவிப்பேன், இப்படி எல்லாம் கர்த்தர் பேசிட்டார்னா உடனே குதூகலம் ஆயிடுவோம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு பிரச்சனையில் தீர்வை தான், பரிகாரத்தை தான் நாடுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை காத்திருக்கும்படி சொல்வது தீர்வுக்காக அல்ல, நாம் நம்முடைய பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாக காத்திருக்க சொல்லுகிறார். அதற்கு 2ஆம் பட்சம் தான் தீர்வுகள். So we'll sing this song once again to ourselves. எனவே நம்மை நாமே பார்த்து இந்த பாட்டை ஒரு முறை பாடுவோம். You must wait on the Lord. You must wait
wait on the Lord and learn your lessons well. In His timing He will tell you what to do, where to go, what to say. Once more, you must wait, wait, wait on the Lord. You must wait, wait, wait on the Lord and learn your lessons well. In His timing He will tell you what to do, where to go, what to say. Learn your lessons and learn your lessons well. In His timing He will tell you what to do, where to go, what to say. Now we'll come back to this who a little later. யார் என்கிற இந்த மூன்றாவது கேள்விக்கு கொஞ்ச நேரம் கழித்து நாம் மறுபடியும் வருவோம். We'll move to the fourth question. நான்காவது கேள்விக்கு வருவோம். Where? எங்கே? We'll ask two questions compared to under this question, where. இந்த எங்கே என்கிறதான தலைப்பின் கீழ் ரெண்டு கோணத்தில் நாம் கேள்வி கேட்கலாம். One is a simple one and something that we'll all naturally ask. ஒன்று இது இயல்பான சாதாரணமாக நாம் கேட்கிற எளிமையான ஒரு கேள்விதான். When I encounter a problem, where do I look for help? நான் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது எங்கே உதவிக்காக நான் தேடுகிறேன். Psalm 121, as we all know, says, I will look to the hills from whence cometh my help. 121ஆம் சங்கீதத்தில் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். My help cometh from the Lord who made heaven and earth. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். As we sit here, let's remember, our life is not a life from the womb to the tomb like a normal man. Our life is a journey to God, towards God. இங்கே நாம் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு சாதாரண மனுஷனை போல எல்லாரும் சொல்லுகிறது போல கருவறையிலிருந்து கல்லறை வரைக்குமான பிரயாணம் அல்ல நம்முடைய வாழ்க்கை. அது நம்முடைய கருவறையிலிருந்து தேவனை நோக்கி போகிற பிரயாணம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். Listen to this carefully. Every trial that we face, if we use these trials wisely, if we have this wisdom for warfare, every trial becomes a giant leap towards God. இதை கவனமாய் கேளுங்கள், இதை கவனமாய் நினைவில் கொள்ளுங்கள். நீங்க உங்களுடைய யுத்தத்தில் நல்ல முறையில் பாடத்தை படிப்பீர்கள் என்றால் உங்களுடைய சோதனைகளை யுத்தங்களை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்வீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு யுத்தமுமே தேவனை நோக்கிய ஒரு அசுர பாய்ச்சலாகவே இருக்கும். Some trust in chariots and some in horses. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். Some trust in money, some others in their human wisdom. சிலர் பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், வேறு சிலர் மனித ஞானத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். Some put their trust in people of influence. Some go to people who have helped them earlier. சிலர் செல்வாக்குள்ள மனிதர்களை தங்களுடைய உதவிக்காக எதிர்பார்க்கிறார்கள். சிலர் ஏற்கனவே தங்களுக்கு உதவி செய்தவர்களிடத்தில் உதவிக்காக எதிர்பார்க்கிறார்கள். Some trust in Google and others in ChatGPT. சிலர் கூகுளில் நம்பிக்கை வைக்கிறார்கள், சிலர் ChatGPTயில் நம்பிக்கை வைக்கிறார்கள். What name can I give my child? என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன பெயர் வைப்பது, அதை கூட அங்க போய் தான் தேடுறாங்க. I have these symptoms, what could it be? எனக்கு இந்த அறிகுறிகள் சரீரத்தில் இருக்குது, என்ன பிரச்சனையா இருக்கும், அதை கூட அங்க தான் தேடுறாங்க. I know one young girl who said, when I feel low, when I feel dull, I go to ChatGPT for consolation. எனக்கு ஒரு வாலிப பிள்ளை தெரியுமா, அவள் இப்படி சொன்னால் எப்பொழுதெல்லாம் நான் தனிமையாக உணர்கிறேனோ, கொஞ்சம் அப்படி என்னுடைய மனசு சோர்ந்து போனது போல் உணர்றேனோ, எனக்கு ஆறுதலுக்காக நான் போய் பேசி பழகிறது ChatGPT கிட்ட. In Psalm 20 verses 7 and 8 we read that if we don't put our trust in God, you don't just fail. The Bible says you are brought down. That's how it's in English. You are brought down. நீங்கள் உங்களுடைய யுத்தத்தில் அல்லது பிரச்சனை நேரத்தில் எங்கே என்ற இந்த கேள்வியை கேட்டு கர்த்தரிடத்தில் உங்களுடைய உதவிக்காக நோக்கி பார்க்காம வேற எங்கேயோ நோக்கி பார்த்தீங்கன்னா, வேதம் 20ஆம் சங்கீதம் 7, 8 ஆகிய வசனங்களில் சொல்லுகிறது, நீங்க தோற்று போவது மாத்திரமல்ல,
நீங்கள் கீழே கொண்டு வரப்பட்டு தள்ளப்படுகிறீர்கள் என்று ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. So that means we don't realize that in those trials, in the hidden avenues, in those trials that are trying to pounce on us, that are trying to manipulate us, that are trying to entice us, that are from the will of God to isolate us and destroy us. நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பிரச்சனை சோதனைகளில் சில ஆவிகள் மறைந்திருக்கிறது. அவைகள் மறைந்திருந்து நம்மை மோசம் போக்கும்படியாக, நம்மை திசை திருப்பும்படியாக, நம்மை ஏமாற்றும்படியாக, தேவ சித்தத்தை விட்டு நம்மை வழிவிலக செய்யும்படியாக நம்மை வஞ்சித்து இருக்கிறது என்பதை நாம் உணர்வது இல்லை. When you put your trust in things apart from God, தேவனை தவிர வேற யார் மேலேயோ வேற எது மேலேயோ நீங்க உங்களுடைய நம்பிக்கையை வைக்கும்போது, listen, you may get answers, உங்களுக்கு தீர்வு may have success also. ஒருவேளை உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். But listen carefully, there are successes outside God's will. ஆனா இத கவனமா கேளுங்க, தேவ சித்தத்துக்கு வெளியேயும் ஜெயம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. That means you might succeed in a certain sense of speaking, but you will not grow, you will not take that giant leap towards God, you will not reach the throne. நீங்க எதிர்பார்க்கிற அந்த வெற்றி ஒரு அர்த்த தேவனை நோக்கி, சிங்காசனத்தை நோக்கி அந்த அசுர பாய்ச்சல், அந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்காது. There is an incident in the Bible வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. when King Asa was in rule in the kingdom of Judah. அரசாண்ட நாட்களில் The king of Israel, when the kingdom of Israel was divided and there were two kings ruling together, அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசம் ரெண்டாக பகுக்கப்பட்டது. ரெண்டு ராஜாக்கள் ஆளுகை செய்தவர். was king of Judah, King Baasha was king of Israel. ஆசா ராஜா யூதா தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அதே சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் பாஷா என்கிற ராஜா ஆளுகை செய்து கொண்டிருந்தார். So when King Baasha, he tried to besiege King Asa's kingdom by building a wall to prevent those people from going out or coming in. இந்த பாஷா ராஜா ஆசா ராஜாவின் வளர்ச்சியை தடுக்கும்படியாக அங்கிருந்து ஜனங்கள் வெளியே வருவதற்கும் உள்ளே போவதற்கும் தடையாக ஒரு மதில் சுவரை கட்டின போது, King Baasha approached the king of Syria, gave him money and gifts, and asked Ben-Hadad, king of Syria, to come and help him. See this man, he's trying to lock me inside. இந்த ஆசா ராஜா என்ன தெரியுமா செய்தான்? அவன் போய் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாதிட்ட உதவிக்கு போய் கேட்டான். பாருங்க, இந்த மனுஷன் மதில் கட்டி என்னை தடுக்க முற்படுகிறான், என்னை உள்ளே அடைத்து வைக்க முற்படுகிறான், எனவே நீர் எனக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான். So Ben-Hadad, king of Syria, came and helped him. சீரியா ராஜாவாகிய பெனாதாத் வந்து ஆசா ராஜாவுக்கு உதவி செய்தான். And it was operation success for King Asa. இப்ப ஆசா ராஜா நினைச்சதை சாதிச்சிட்டான், ஜெயிச்சிட்டான். Read 2 Chronicles chapter 16 and verse 5. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்தான். And it came to pass when Baasha heard it that he left off building of Ramah and left his work ceased. So he wanted this and he got it. அவனுக்கு இதுதான் வேணும், கிடைச்சிருச்சு. But in verse 9 God said what you did was not right. ஆனா 9ஆம் வசனத்துல கர்த்தர் அவனுக்கு சொல்றார், நீ செஞ்சது சரியில்லை. You got your success. You know what they did? The King Baasha stopped building the wall and he walked off, and they used all those bricks to build their own fortresses. நீ நினைச்ச ஜெயம் உனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப பாஷா ராஜா மதில் கட்டுகிறதை விட்டு ஒழிந்து விட்டான். இந்த கல்லெல்லாம் வச்சு, இந்த பொருட்களை எல்லாம் வச்சு இவங்க தன்னுடைய அரண்களை மதில்களை கட்ட ஆரம்பித்தார்கள் என்று கீழே உள்ள வசனத்திலே வாசிக்கிறோம். So it was big success. They got materials free now. இப்ப ஃப்ரீயா அவங்களுக்கு பொருட்கள் எல்லாம், கட்டுமான பொருட்கள் எல்லாம் கிடைத்தது. ஆசா ராஜாவை பொறுத்தளவில் இது ஒரு பெரிய ஜெயம் போல இருந்தது. But God told Asa, you're going to have unnecessary wars in your life because you didn't put your trust in me. ஆனால் 9ஆம் வசனத்திலே ஆசா ராஜாவை கடிந்து கொண்டு தேவன் சொல்லுகிறார், நீ எம்மேல நம்பிக்கை வைக்கல, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாதை நம்பினபடினால் இது முதற்கொண்டு உனக்கு தேவையில்லாத யுத்தங்கள் நேரிடும். So there are successes outside God's will. So don't just say, at last the problem is solved, at last the successes come in. You might get into bigger trouble later on. எனவே தேவ சித்தத்துக்கு வெளியேயும் நாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதை பத்தி நீங்க சந்தோஷப்படாதீங்க. கடைசியா நான் நினைச்சது நடந்துருச்சு, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பெரிய பிரச்சனைகள் அதுக்கு பின் தொடர்ந்து வர வாய்ப்புகள் உண்டு. So look to the Lord, from whence comes your help. Let him instruct you in your battle. உங்களுக்கு ஒத்தாசை செய்கிற கர்த்தரை நோக்கி, அங்கே இருந்து உங்களுடைய ஆலோசனை வரும்படியாக அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்தட்டும். There is another question that we have to ask under this where.
எங்கே என்ற இந்த கேள்வியின் கீழ் இன்னொரு கோணத்தில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி இருக்கிறது. Where is my war taking place? என்னுடைய யுத்தம் எங்கே நடந்து கொண்டிருக்கிறது? Or when I face an issue in my life, where is the hot spot of the battle? அல்லது நான் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒரு சோதனையை எதிர்கொள்ளும் போது அந்த யுத்தம் மும்முரமாக நடக்கிற அந்த போர் முனை எங்கே இருக்கிறது? When you turn to 2 Samuel chapter 11 and verse 15. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு நாம் வரும்போது, அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். And he wrote in the letter saying, Set to Uriah in the front of the hottest battle, and retire ye from him, that he may be smitten and die. So although the battle is taking place in various fronts, there is one place called the hottest place of the battle. பல இடங்களில் யுத்தம் நடந்து கொண்டிருந்தாலும் யுத்தம் மும்முரமாய் நடக்கிற ஒரு இடம் இருக்கிறது. In your battle, in my battle, where is the hot spot of the battle? என்னுடைய யுத்தத்திலே உங்களுடைய யுத்தத்திலே அந்த யுத்தத்தின் மும்முரமான போர் முனை எங்கே? It might be a problem in your workplace. வேலை ஸ்தலத்தில் ஒரு பிரச்சனையை நீங்க சந்திக்கிறீங்கன்னு வெச்சுக்கலாம். There might be 3 or 4 people rising up against you. 3-4 பேர் உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்க. But in all this, there are so many external areas where you see the battle, but there is one place which is called the hot spot of the battle. Where is that? புறம்பே உங்களுடைய கண்ணுக்கு இதுதான் யுத்தம், இங்கதான் பிரச்சனைன்னு தெரிகிற இடங்கள் இருக்கிறது. ஆனா உண்மையாலுமே அந்த யுத்தம் மும்முரமாய் நடக்கிற ஒரு போர் முனை இருக்கும். அது எங்கே? The hot spot of your battle is your thought realm. உங்களுடைய யுத்தத்தினுடைய மும்முரமான போர் முனை உங்களுடைய சிந்தை மண்டலம். Your mind is your consulting room. உங்களுடைய மனதுதான் உங்களுடைய ஆலோசனை அறையாக இருக்கிறது. That's where the thought processes go on. அங்கேதான் உங்களுடைய சிந்தனை ஓட்டங்கள் நடைபெறுகிறது. That is where the decision is taken. அங்கேதான் முடிவுகள் எடுக்கப்படுகிறது. Read from Luke chapter 14 and verse 31. லூக்கா 14:31 வாசிப்போம். அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? Or what king going to make war against another king sitteth not down first and consulted whether he be able with 10,000 to meet him that cometh against him with 20,000? So when a war is taking place, which is our subject, ஒரு யுத்தம் நடக்கும்போது, யுத்தம் தான் நம்முடைய விஷயம். and I am going to fight with 10,000 against an enemy who has 20,000. 10,000 போர் சேவகரோடு இருக்கிற நான் 20,000 போர் சேவகரோடு வருகிற எதிராளியை எதிர்த்து சண்டை போட போகிறேன். Like we read in the key verse, don't just barge into the enemy's ground, use wise counsel. This verse also says, sit and consult. நாம் தலைப்பு வசனத்தில் நாம் வாசித்தோம், அப்படியே யோசனை இல்லாமல் சத்துருவினுடைய முகாமுக்குள் புகுந்து விடக்கூடாது, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ண வேண்டும், நல்ல போர் தந்திரங்களை தீட்டி கலந்தாலோசித்து யுத்தம் பண்ண வேண்டும். அதை தான் இந்த வசனமும் சொல்லுகிறது, நீ உட்கார்ந்து ஆலோசனை பண்ணு. So from our key verse and from this verse, the advice is, when you face a situation, whatever it is, a difficult situation, you must make a consultation table. இந்த வசனத்திலிருந்தும் You must set up a consultation table. இந்த வசனத்திலிருந்தும் தலைப்பு வசனத்திலிருந்தும் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், நீங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை ஒரு சோதனையை எதிர்கொள்ளும் போது அல்லது ஒரு யுத்தத்தை எதிர்கொள்ளும் போது நீங்க அமைக்க வேண்டும். There the triune God should be invited. அந்த ஆலோசனை மேஜைக்கு திருத்துவ தேவனை நீங்கள் அழைக்க வேண்டும். And saints who are familiar to you, people who could be your counselors, you should bring them, maybe members of the family, your husband or wife, put them at the table. மூத்த அனுபவம் உள்ள பரிசுத்தவான்கள், ஒருவேளை உங்களுக்கு அறிமுகமான உங்களுக்கு ஜெபத்தில் உதவக்கூடிய ஆலோசகர்கள் அல்லது வழித்தினர்கள், அவர்களையும் அந்த ஆலோசனை மேஜைக்கு வரவழைக்க வேண்டும். And without doubt the Bible should be brought to the consultation table. சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அந்த ஆலோசனை மேஜைக்கு வேதத்தை கொண்டு வர வேண்டும். And then sit at that table. கடைசியாக நீங்களும் அந்த ஆலோசனை மேஜையில வந்து உட்காரணும். Of all these people seated at that consultation table in your war situation, you know who's the most important person? இப்படி நான் பலரையும் அழைக்க வேண்டும் என்றால் இந்த ஆலோசனை மேஜையில வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இதிலே ரொம்ப முக்கியமான நபர் யார் தெரியுமா? Not God.
தேவன் அல்ல, You are the most important person. நீங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. As far as that battle is concerned, you are the important person. அந்த யுத்தத்தை பொறுத்த விஷயத்தில் நீங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. Because when God sits at your consultation table, நான் இப்படி சொல்றதுக்கான காரணம் என்னவென்றால் உங்களுடைய ஆலோசனை மேஜையில் தேவன் வந்து உட்காரும்போது God will speak to you. தேவன் உங்களோடு பேசுவார். He will give you verses. உங்களுக்கு வசனங்களை தருவார். He will provide you wisdom to know how to fight your battles. உங்களுடைய யுத்தங்களை எப்படி செய்யணும்னு ஞானத்தை உங்களுக்கு கற்றுத் தருவார். But then the decision, the thought processes go on in your mind. You have to decide it. You can even end up rejecting what God says. ஆனால் தேவன் சொன்னதை சிந்தித்து அதை செயல்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவு உங்கள் கையில் தான் இருக்கிறது. தேவன் சொன்னதை நீங்கள் வேண்டாம் என்று புறக்கணிக்கவும் செய்யலாம். முடிவெடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறபடினால் நீங்கள் முக்கியமான நபர்கள். God will tell you something, people will tell you something, family members will tell you something. All this will get processed in your mind. The ultimate decision is yours. ஒருவேளை தேவன் ஒரு காரியத்தை சொல்லுவார், குடும்பத்தினர் ஒரு ஆலோசனை சொல்லுவார்கள், மற்றவர்கள் ஒரு ஆலோசனை சொல்லுவார்கள். இதெல்லாம் உங்களுடைய மனதிலே வைத்து நீங்கள் சிந்திப்பீங்க. ஆனா முடிவெடுக்கிற அந்த கடைசி உரிமை உங்களுடையது. So he is there, he is willing to help. As a father, he is ready to give you counsel for war. எனவே தேவன் இருக்கிறார், அதை மறுக்க முடியாது. அவர் ஒரு தகப்பனாக உங்களுக்கு உதவி செய்ய யுத்தத்திற்கான ஆலோசனை தர ஆயத்தமா இருக்கிறார். But our nature is to forget him and take matters into our own hands. ஆனா நம்முடைய இயல்பு என்ன தெரியுமா? அவரை மறந்துடுவோம். விஷயங்களை நம்முடைய கையில் எடுத்து நாமே அதை கையாளணும்னு நினைப்போம். In the Old Testament, பழைய ஏற்பாட்டில் the Ark of the Covenant was taken in battle. உடன்படிக்கை பெட்டியை யுத்தத்திலே கொண்டு போனார்கள். During battle, trumpets were blown. எக்காலங்கள் பூரிகைகள் யுத்த நேரத்தில் ஊதப்பட்டது. These things, the blowing of the trumpets and the presence of the Ark of the Covenant in battle, reminded them that they were not alone. God was with them in their battle. இப்படி யுத்தத்தில் அவங்க உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனது, பூரிகைகளை ஊதினது, இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டி கொண்டே இருந்தது. உங்களுடைய யுத்தங்கள்ல நீங்க மாத்திரம் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை, தேவன் இந்த யுத்தத்தில் உங்களோடு இருக்கிறார். In the same way, அதே போல when you face a battle, நீங்க ஒரு யுத்தத்தை எதிர்கொள்ளும் போது you must sit and wait on the Lord. நீங்கள் உட்கார்ந்து தேவனுக்காக காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். Bring him into the picture. அவரை காட்சிக்குள் கொண்டு வர வேண்டும். Praise him to bring his presence down into your battle. உங்களுடைய யுத்தத்திலே, உங்களுடைய சோதனையிலே அவரை கொண்டு வரும்படியாக அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Many years ago, I faced a difficult situation in my life. பல வருடங்களுக்கு முன்னதாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நான் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. My mind was affected. என்னுடைய மனது அதனால் பாதிக்கப்பட்டது. And because my mind was affected, when I looked through my eyes, the whole world was yellow to me. என்னுடைய மனது பாதிக்கப்பட்டபடினால் என்னுடைய கண்களினூடாக நான் பார்த்தபோது முழு உலகமுமே எனக்கு மஞ்சளாக தான் தெரிந்தது. So in that faith home where I was just walking up and down, saying praise the Lord, praise the Lord, praise the Lord, no deliverance. அப்ப நான் இருந்த faith home மேலும் கீழும் நடந்து சோத்திரம் 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 சொல்லிட்டே இருந்தேன். விடுதலை வந்த மாதிரி தெரியல. But then I went into the room. நான் ரூமுக்கு போனேன். And I started praising God. நான் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சேன். Suddenly the word of God came. திடீரென்று கர்த்தருடைய வார்த்தை வந்தது. The grace of our Lord Jesus Christ, the love of God and the fellowship of the communion of the Holy Spirit be with you. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உன்னோடு இருப்பதாக. Suddenly I felt the triune God entering into my battlefield and I was filled with the Holy Spirit. திடீரென்று திருத்துவ தேவனினுடைய யுத்தத்துக்குள் நுழைவதை நான் உணர முடிந்தது. எனக்கு நல்ல ஒரு அபிஷேகம் கிடைத்தது. And God went before me in the battle and the battle was over. அந்த யுத்தத்திலே கர்த்தர் எனக்கு முன் கடந்து சென்றார். யுத்தம் முடிந்து விட்டது. So this is the answer to where. இதுதான் எங்கே என்ற கேள்விக்கான பதில். Look to the Lord for your help. யுத்தத்திற்காக கர்த்தரை உதவிக்காக நோக்கி பார்க்க வேண்டும். The hot spot of your battle is your thought realm. அதே நேரத்தில் யுத்தத்திற்கான அந்த மும்முரமான போர்முனை எங்கே என்ற கேள்விக்கு பதில் அது உங்களுடைய மனதுதான். Don't take matters into your own hands. Set up a consultation table. Bring God into the picture. உங்களுடைய மனதிலே தேவனை காட்சிக்குள் கொண்டு வாருங்கள். உங்களுடைய மனதிலே ஒரு ஆலோசனை மேஜையை அமைத்து தேவனை அதற்கு ஒரு வரவழையுங்கள். நீங்களாக காரியத்தை உங்கள் கையில் எடுக்க வேண்டாம். Now we are going to come back to the question who before we close. நாம் முடிப்பதற்கு முன்னதாக மூன்றாவது கேள்வியாகிய யார் என்ற கேள்விக்கு திரும்பவுமாக வருவோம். We saw that we have two enemies. இரண்டு சத்துருக்கள் நமக்கு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். The second enemy is evil forces that stay hidden and influence us. இரண்டாவது சத்துரு தான் மறைந்திருந்து நம்மை பாதிக்க அல்லது நம்மை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி செய்கிறதான பிசாசுகள்.
But the bigger enemy, the closer enemy is I myself. ஆனால் அந்த பிசாசுகளை விட விழுந்து போன வல்லமைகளை விட பெரிய சத்துரு, நமக்கு நெருக்கமான சத்துரு நான் தான். There are certain factories in many places. பல இடங்களில் சில தொழிற்சாலைகள் இருக்கிறது. There people cannot normally be employed. அங்கே வழக்கமாக சாதாரணமாக ஜனங்களை வேலைக்கு அமர்த்த மாட்டார்கள். Because there is so much of smoke and dust and poisonous chemicals and fumes, because people who work in that factory will have a short lifespan. ஏனென்றால் அந்த தொழிற்சாலைகளில் இருந்து நச்சு புகை வெளியேறும், அதிலிருந்து விஷவாயு வெளியேறும், பலவிதமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஆயுசு கம்மியாக தான் இருக்கும். In certain other factories there are radioactive emissions and elements that will enter into the skin and bones of the employees and kill them fast. இன்னும் சில ஃபேக்டரிஸ் இருக்கு, தொழிற்சாலைகள் இருக்கு, அங்கே கதிரியக்க பொருட்கள் இருக்கிறது, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். அவைகள் சதைக்குள்ளே போய் அல்லது எலும்புகளுக்குள்ளே கூட போய் அதை பாதித்து நச்சுத்தன்மை உடையதாக இருக்கிறது. So those who are employed to work in those factories are given abnormally high salaries. அந்த தொழிற்சாலைகளிலே வேலைக்கு அமர்த்தப்படுகிறவர்களுக்கு வழக்கத்துக்கு மாறாக மிகவும் அதிக சம்பளம் கொடுப்பார்கள். Now I want to tell you that we also have a factory to get rid of this enemy called I. இப்போ நான் இதை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு நான் என்ற ஒரு சத்துரு இருக்கிறானே, அந்த நானை கொல்லும்படியாக நமக்கும் கூட ஒரு ஃபேக்டரி இருக்கு. I told you I am my நான் தான் என்னுடைய முதல் சத்துரு. Our old man, that is our enemy. நம்முடைய பழைய மனுஷன், அதுதான் எனக்கு முதல் சத்துரு. We all know that term old man. பழைய மனுஷன் என்ற வார்த்தையை நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். You know what is the name of your old man? உங்களுடைய பழைய மனுஷனுடைய பேர் என்ன தெரியுமா? That's you, your name, the name that you have. My name, that is my old man. உங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்களோ அதுதான் உங்களுடைய பழைய மனுஷனுடைய பேர். என்னுடைய பேர் தான் என்னுடைய personality. That old man is your personality. அந்த பழைய மனுஷன் என்று சொல்லும்போது நம்மளுடைய பர்சனாலிட்டியே அது காட்டுது. That old man is my enemy. அந்த பழைய மனுஷன் தான் என்னுடைய முதல் சத்துரு. At the same time there is a new man that is growing. அதே நேரத்தில் எனக்குள்ள ஒரு புதிய மனுஷன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் இயேசுவை போலவே இருக்கிறான். The old man looks half like me and half like the devil. இந்த பழைய மனுஷனை பாத்தீங்கன்னா இவன் பாதி என்ன மாதிரி இருப்பான், பாதி பிசாசு மாதிரி இருப்பான். The new man looks half like me, half like Jesus. புதிய மனுஷனை பாத்தீங்கன்னா அவன் பாதி என்ன மாதிரி இருப்பான், பாதி இயேசு மாதிரி இருப்பான். So my agenda now is to kill the old man and nurture the new man. வாழ்க்கையில நம்முடைய குறிக்கோள் என்னவென்றால் இந்த பழைய மனுஷனை சாகடிக்கணும், இந்த புதிய மனுஷனை வளர்த்தெடுக்கணும். So there is a factory that exists. I can take me to that factory and kill myself. That is my old personality. நான் சொன்னதான அந்த ஃபேக்டரியில எப்படி வேலை செய்றவங்க சீக்கிரமா செத்து போவாங்களோ அதுபோல நமக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரிக்கு என்னுடைய பழைய மனுஷனை நானே கொண்டு போனால் அந்த ஃபேக்டரியில அந்த பழைய மனுஷன் சீக்கிரமா செத்து போயிடுவான். The name of that factory is called the Crucified Christ. அந்த தொழிற்சாலை, அந்த ஃபேக்டரிக்கு பேர் தான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. When you go to that factory and you are crucified with Christ, நீங்க அந்த தொழிற்சாலைக்குள்ளே போய் நீங்க கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டால் that cross will kill you. That cross will kill your old man. அந்த சிலுவை உங்களை கொன்னுடும். அந்த சிலுவை உங்களுடைய பழைய மனுஷனை கொன்னுடும். And it's a good death. அது ஒரு நல்ல மரணம். But secondly, there is also another thing that takes place when I enter into that factory. அதே நேரத்தில் அந்த தொழிற்சாலைக்குள் நான் நுழையும் போது இன்னொரு நல்ல விஷயமும் நடக்குது. The same rays of Christ that killed my old man will nurture the new man. கிறிஸ்துவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற கதிர் என்னுடைய பழைய மனுஷனை கொல்லுகிறது. அதே கதிர்கள் என்னுடைய புதிய மனுஷனுக்கு போஷாக்காக மாறுகிறது. That is why in Galatians 2:20 we read, எனவே தான் கலாத்தியர் 2:20 நாம் படிக்கிறோம், I am crucified with Christ. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். That means I'm entering into that factory. அதாவது இப்ப நான் அந்த ஃபேக்டரிக்குள்ள நுழைறேன். Nevertheless I live. ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். Not me, but Christ lives in நான் me. அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். That means this crucified Christ, the factory called the crucified Christ, the rays from that factory is nurturing the new man. I live, but Christ lives in me. எழுத்தின்படியான அந்த ஃபேக்டரியிலிருந்து வெளியே இருக்கிற அந்த கதிர் எப்படி ஒரு மனுஷனுடைய சரீரத்தை கொள்ளுகிறதோ, இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவிலிருந்து வெளியேறுகிற கதிர் என்னுடைய பழைய மனுஷனுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி என்னுடைய புதிய மனுஷனை அதே கதிர்கள் வளர்த்தெடுக்கிறது. அதுதான்
பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். Yet not I means the old man is dying. Those rays are killing the old man. நான் அல்ல அப்படினு சொன்னா அந்த பழைய மனுஷன் செத்துட்டே இருக்கிறான். அந்த கதிர்னால அந்த கதிர்கள் அந்த பழைய மனுஷனுக்கு ஒரு முடிவுரையை எழுதி கொண்டிருக்கிறது. So today as this meeting comes to an end, இன்றைக்கு இந்த கூட்டம் முடிவடைகிற நேரத்தில் we are all going to enter into that factory. அந்த தொழிற்சாலைக்குள் நாம் எல்லாரும் நுழைய போகிறோம். Many years ago one brother, a believer of our church, said, பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய சபைகளில் இருக்கிறதான ஒரு விசுவாசி சொன்னார். he was new to our church. அவர் நம்முடைய சபைக்கு அப்பொழுது புதிதாய் வந்தவர். So some outsider questioned him about, of all the churches you go and get locked in that church. இருக்கிற சபை எல்லாத்துலயும் இந்த சபையில தான் நீ போய் மாட்டணுமா அப்படின்னு மத்தவங்க அவரை பார்த்து கேள்வி கேட்டாங்க. And asked him many questions. பல விமர்சனங்களை கேள்விகளை நம்முடைய சபைக்கு விரோதமாய் முன்வைத்தார்கள். This believer was a new believer. இந்த சகோதரன் ஒரு புதிய விசுவாசி. And he said, I don't know the answer to all your questions. நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியாது. But one thing I can say, I came to this church and it changed me. ஆனா நான் ஒன்னு சொல்ல முடியும், நான் இந்த சபைக்கு வந்தேன், இந்த சபை என்னை மாற்றி இருக்கிறது. That may have been a childish answer, but in his knowledge it was a correct answer. அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு பதிலா இருந்திருக்கலாம், ஆனா அவரை பொறுத்தவரை அது ஒரு உண்மையான பதிலாக இருந்தது. Church will not change people. சபை ஜனங்களை மாற்றாது. But then the discovery of Christ in the church will transform. ஆனா இந்த சபையில் ஒரு கிறிஸ்து இருக்கிறார், அவரை நீங்கள் கண்டுபிடித்தால் அந்த கிறிஸ்து உங்களை மாற்றுவார். So what we are going to do is we are going to enter into the crucified Christ in our imagination. இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய கற்பனை மண்டலத்திலே அந்த ஃபேக்டரிக்குள்ளே, அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நுழைய போகிறோம். நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து நம்மத்தில் இருக்கிறார். Crucified Christ is in our midst. அவருடைய உள்ளத்திலிருந்து, அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவிலிருந்து வருகிற கதிர்கள் நம்முடைய பழைய மனுஷனை கொன்று போடும், அதே நேரத்தில் நம்முடைய புதிய மனுஷனை அது எழுப்பும். The rays that proceed from that crucified Christ will kill the old man, at the same time it will rise up or nurture the new man. உங்களுக்கு உங்க மேலே வெறுப்பு வருதா? Do you hate yourself? அந்த கோபம் வருது, that anger, அந்த இச்சை வருது, that lust, என்னுடைய மாமிச எண்ணங்கள், that carnal thoughts of mine, என் இருதயம் எனக்கு விரோதமாய் என்னை ஏமாற்றுகிறது, திருக்குள்ளதாய் இருக்கிறது, மகா கேடுள்ளதாய் இருக்கிறது. My heart is working against me and deceiving me. It is desperately wicked and deceitful above all. என்னுடைய கசப்பு, என்னுடைய வைராக்கியம், my bitterness, my wrong zeal, என்னுடைய பகை, my hatred, இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் நான் என்னை வெறுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறோம்? How many of you say that because of all these I hate myself? எனக்கு தெரியும் கசப்பு என்பது தவறு, ஆனால் சிலரை என்னால் நேசிக்க முடியவில்லை, சிலரை நான் வெறுக்கிறேன். I know that harboring bitterness is wrong, but I'm not able to love certain people. I'm hating them. இப்பொழுது நாம் அப்படிப்பட்ட எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள போக போறோம். All those who say like that, we are going to enter into that factory called Christ. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். We are going to enter into the crucified Christ. நான் என்னை வெறுக்கிறேன், நான் இந்த ஃபேக்டரிக்குள் செல்ல விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who say that I hate myself, I want me to die, and therefore I enter into that crucified Christ, put up your hands. ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். God is seeing your hands lifted up. ஆவியில நம்மை கொண்டு போகிறார். He is going to take us into that factory of the crucified Christ in the spirit. இயேசுவினுடைய கதிர்கள் நம்முடைய உள்ளான மனுஷனை கொல்ல போகிறது. The rays from Jesus is going to kill the old man. நீ இதை விசுவாசித்தால், if you believe this, இது சத்தியம் என்று விசுவாசித்தால், if you believe that what we are speaking is truth, நீ கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்கும்போது, when you enter into Christ, உனக்கு வரப்போகிறதான அந்த கதிர்கள் உன்னுடைய சுபாவத்தை மாற்ற போகிறது. the rays that are going to touch you is going to change your character. ஏறக்குறைய around 20 years ago, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நம்முடைய தெய்வீக சுகம் அளிக்கும் ஆராதனை நம்முடைய கன்வென்ஷனில் நடந்து கொண்டிருந்தது. in our convention, the divine healing service was going on during the Sunday evening. கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மனுஷன் அங்கே வந்திருந்தார். A man who was not a Christian came there. சாட்சி சொல்லுகிற நேரம் வந்தது. When the time to testify came, சுகமாக்கப்பட்டவர்கள் சாட்சி சொல்லலாம் என்று சொல்லும்போது, when the pastor said those who have received healing can come and testify, முதல் முறையாக வந்த இந்த மனுஷர் வந்து மைக்கில் இதை சொன்னார், நான் அதை கேட்டேன். the man who came for the first time to that meeting, he was not even a Christian. He said that in the mic and I heard, not a Christian. நான் முதல் முறை தான் இங்க I வந்திருக்கேன். have come here for the first time. நான் அது வரதுக்கு முன்னாடி ஒருத்தரை கொல்லணும்னு நான் தீர்மானிச்சிருந்தேன். Before I came
here, I had planned to murder a person. ஆனா நான் இங்க வந்த பிறகு என்னுடைய மைண்ட் மாறிடுச்சு. But underwent a change, he said. அதே தேவனுடைய சமூகம் நம்மத்திலும் இருக்கிறது. That the presence of God is there in our midst. அந்த கிறிஸ்துவுக்குள் செல்லும்போது அந்த விழுந்து போன அந்த பொல்லாத பழைய மனுஷனுடைய மனது மாறிவிடும். When you enter evil, that wicked old man, his mind will change. நாம் நம்மை Let us hate ourselves, let us enter into Christ. அந்த பரிசுத்த கதிர்கள் உன்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள பிரவேசிக்க போகிறது. Let those holy rays enter into your inner man. அதனுடைய பழைய மனுஷனை கொல்ல போகிறது. Let old man. இப்போ நீங்கள் இதை சொல்லுங்கள். Now you say this. உங்களுடைய பெயர்களை சொல்லி ஆண்டவரே நான் செத்து போகட்டும். Tell your name and say, let me die. ஆண்டவரே நான் என்னை வெறுக்கிறேன். Lord, I hate myself. Tell me you see your name. நான் திருந்தவே மாட்டேன். I cannot be set right. ஆனால் உமக்கு நான் இடம் கொடுக்கிறேன். But I give room to you. நீர் எனக்குள் வந்து நீ வாழ வேண்டும். You must come and live in me. சத்தத்தை உயர்த்தி அதை சொல்லுங்கள். அபிஷேகம் இறங்க போகிறது. Lift up your voice and say this. The anointing is going to come down. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவிலிருந்து வருகிற அந்த கதிர்கள் தான் இந்த அபிஷேகம். The anointing is the rays that come from the crucified Christ. விழுந்து போனவனாய் வந்தாய், எழும்பி போக போகிறாய். You came here as a fallen person, but you will rise up and go back. உன்னுடைய பழைய மனுஷன் உயிர் கொண்டதாய் இருந்து நீ வரும்போது, இப்பொழுது அது செத்து போய் நீ போகும்போது புதிய மனுஷன் வளர போகிறது. Your old man was alive and kicking when you came here, but he's going to die, and the new man in you is going to grow. நீ விசுவாசிக்கிறாய், உன் கோபம் சாக போகிறது. You believe, and your anger is going to die. உன் கசப்பு மாற போகிறது. Your bitterness is going to change. ரகசிய பாவங்களிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்க You're போகிறது. going to get deliverance from your secret sins. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். Not I, but Christ lives in me. அந்த கதிர்கள் உங்கள் மேல் படும்படியாக இடம் கொடுப்போமா? Give room so that the rays will fall on you. ரபஹ சம்பில கிரபஹ சாத்ரியான மஹௌஷம கலமனா இரமௌஷம கலமனா. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, way. Thank you, Jesus. Tilamankarama sabakalamana. Riyalama shabakaramana. அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். ஷடபக்கலமக்கரமா. நான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். I am in the crucified Christ. இனி நான் அல்ல, பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல, பிழைப்பதென்னிலே நான் அல்ல. மக்கர மக்கல மக்கர சமக்கலமா இரமௌஷமக்கலமனா மௌஷமக்கலமனா இரமௌஷமக்கலமனா. இயேசுவே thank you, Jesus. Bless us, O Lord. Strengthen us, O God. Have mercy on us, O Jesus. Thank you, Jesus. We praise you. Imankarabau shabakala mankatia sabakalama. Thank you, Jesus. Jesus, thank you. ஆமென். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது, When Christians celebrate Christmas, அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை நாம் பார்க்கிறோம். we see Christmas
Santa Claus. Santa Claus. அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுக்குள்ள யார் இருக்கறாங்க நமக்கு தெரியாது. வெளியில அந்த உருவம் தான் தெரியும். We only see the outer image. We don't know who is the real person who is disguised as a Santa Claus. இதேபோல நீ கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறாய். உன்னை யார் என்று இப்போ தெரியவில்லை. Right now you are seen in Christ and therefore your identity is not seen. உன்னை பார்த்தால் இயேசுவை தான் பார்க்க முடிகிறது. When they see you only Jesus is seen. அந்த அசுத்தம் இயேசுவின் இரத்தத்தினால் போய் விட்டது. That filth is gone by the blood of Jesus. இப்பொழுது உன்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். Those who see you now will see Jesus. ஷமனமௌ சமக்கலமௌ. Thank you Jesus. தம்மை பலியாய் சிலுவையிலே தந்தையை வன்பினாய் இயேசுவை உயர்த்தி பாடுவோம். Exalt Jesus and say, தந்தையை வன்பினாய் நினைக்கையிலே அகந்தனிலே எனக்கு மேன்மை வேறில்லையே நினைக்கையிலே அகந்தனிலே இனி நான் அல்ல பிழைப்பதனிலே இயேசுவே தம்மை பலியாய் இயேசு உயர்த்துவோம். தம்மை பலியாய் Amen. சில வருடங்களுக்கு a few years ago a mother came. என் தலை பயங்கரமாய் வலிக்கிறது. She said her head is severely aching. செக்கப்புக்கு போன கேன்சர்னு சொல்றாங்க டாக்டர். I went for a checkup. Doctors are saying that it is cancer. They said that I must be given radiation. 25 முறை ரேடியேஷன் எடுக்கணும். 25 times. அதற்கு எனக்கு காசு இல்ல. I don't have the money for that. அவங்க ஏழையான ஒரு தாய். She was a poor mother. அப்ப நான் சொன்னேன் நீங்க விசுவாசத்துல வாங்க 25 முறை உங்க தலையில நான் கை வைக்கிறேன் ஆண்டவருடைய ரேடியேஷன் உங்களை தொடரட்டும். I told come with faith, I will lay hands on your head 25 times and let the power of God touch. டாக்டர் கிட்ட திருப்பி போனாங்க நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. And 5 times I would have laid hands on her and prayed. She went back with faith to the doctors. The doctor said you are all right. It's not I, it is Jesus. அந்த இயேசு உனக்குள் ஜீவிக்கிறார். This Jesus lives in you. அந்த வியாதி ஒழிந்து போகும். That sickness will be destroyed. அந்த பழைய மனுஷன் ஒழிந்து போகும். That old man will be destroyed. ஷமானியா சமக்கலமா. Thank you Jesus. Thank you Jesus. யாவும் எனக்காய் முடித்த இயேசுவே யாருண்டு இப்பாதில் உம்மை போ யாவும் எனக்காய் முடித்த இயேசுவே யாருண்டு இப்பாதில் உம்மை போ உம்மகிமை சாயல் இமை சரீரம் பெற்றிட